மாஸ்டர்ஸ், நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிற ஞானம், அதுக்கு முன்னாடி நம்முடைய குருஜியான டாக்டர் பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவரை மனப்பூர்வமாக வணங்கி, இந்த மகாவதார் டிவி நிர்வாக குழுக்களுக்கும் இந்த ஜூம் செக்ஷனில் பங்கு பெறுற அத்தனை நண்பர்களுக்கும், யூடியூப்பில் பார்வையிடுற அத்தனை நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு, நம்ம இன்றைய தலைப்பு தியானத்தினால் கர்மா தகனம் என்ற தலைப்பை நம்ம எனக்கு தெரிஞ்ச தியானத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் முன்னுக்கு வந்திருக்கேன். இது தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். இது இல்லை, தியானத்தினால கர்மா தகனம் ஆகிடுமா? அப்போ கர்மா என்னன்னா, நம்ம ஏதோ ஒரு வேலை பண்ணுறோம், வேலை பண்ணாக்கா அதுக்கு ஒரு பலன் இருக்கும் இல்லையா? அந்த பலன் யாரும் அனுபவிக்கணும்? நம்ம தான் அனுபவிக்கணும், வேற யாரும் அனுபவிக்க முடியாது. ஆனால் தியானம் பண்ணால் அந்த கர்மா தகனம் ஆகிடுமானா, தகனம் பண்ணாக்கா எரிஞ்சு சாம்பலாக்கிறது. இப்போ யாராவது நம்ம செத்துட்டோம்னாக்கா புடத்தை எடுத்து போய் தகனம் பண்ணணும், இல்லைன்னு புதைப்போம் இல்லையா? ஸ்மசானத்தில் பண்ணுறது தகனம். கர்மா எப்படி தகனம் பண்ண முடியும்? கர்மா கண்ணுக்கு தெரியாது இல்லையா? கண்ணுக்கு தெரிய பொருளாக இருந்தால் நம்ம ஏதோ சுட்டு கொளுத்திடலாம், சாம்பலாக்கிடலாம். ஆனால் கர்மான்றது கண்ணுக்கு தெரியாது. கர்மா பண்ணும்போது கண்ணுக்கு தெரியும், ஆனால் அது பலன் எப்படி வர்றது கண்ணுக்கு தெரியாது இல்லையா? ஆனால் அது எப்படி தகனம் பண்ண முடியும்? அந்த விஷயத்தான் நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதை யாரோ சொல்கிறேன்னு நினச்சிக்காதுங்க. இது பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லிட்டார். மாஸ்டர்ஸ், பகவத்கீதான்றது 18 அத்தியாயங்கள், அத்தியாயமான சாப்டர், 18 சாப்டர்ஸ் இருக்கிற 700 கிட்டத்தட்ட 700 ஸ்லோகங்கள் இருக்கிற ஒரு கிரந்தம். அது என்னது? பகவத்கீதை. நம்ம நினைக்கிறோம் பகவத்கீதை பாராயணம் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பாராயண கிரந்தம் கிடையாது. பாராயணம் பண்ண ஓம் நமோ சிவாய சொல்கிற மாதிரி கிடையாதுங்க. அது பார்த்தீங்களா? அது வாழ்க்கை சாஸ்திரம். எப்படி நம்ம வாழணும் என்ற விஷயத்தை பகவத்கீதா சொல்லுவீங்க. சும்மா அதை படிச்சுட்டு பாராயணம் பண்ணியாச்சு, எல்லாம் இப்போ மனப்பாடம் வந்துடுச்சு, 700 ஸ்லோகம் மனப்பாடம் வந்துடுச்சு, என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. எப்படி நம்ம வாழ நம்ம நடத்தை அப்படி இருக்கணும், எப்படி நம்ம சாப்பிடணும், எப்படி நம்ம சாப்பிடலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் பகவத்கீதையில். எப்படி சாப்பிடணும், எப்படி வாழணும், எந்த கர்ம பண்ணணும், எந்த கர்ம பண்ண என்ன வரும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு விளக்கமாக சொல்லிட்டார். இப்போ அவர் சொன்ன அந்த பகவத்கீதா ஸ்லோகத்திலேருந்து ஒரு ஸ்லோகம் எடுத்து அதை நம்ம கொஞ்சம் விளக்கமாக தெரிஞ்சுக்கிறோம். அதை நம்மளுடைய செயல்முறையில், நம்மளுடைய பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ், பிரமிட் ஆன்மீகம் பண்ணுற இயக்கத்துடைய வழியில் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அவர் என்ன சொல்லியிருக்காரு? எஸ்ய சர்வே சமாரம்பம் காம சங்கல்ப வர்ஜித ஞானாக்னி தக்த கர்மான தமாஹு பண்டித புதா. இதுதான் ஒரு பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்னது. எஸ்ய சர்வே சமாரம்பம், இது சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. எஸ்ய சர்வே சமாரம்பம் காம சங்கல்ப வர்ஜித ஞானாக்னி தக்த கர்மாணாம் தமாஹு பண்டித புதா. இதுதான் அவர் சொன்னது. இதை நம்ம கொஞ்சம் நம்முடைய தமிழாக்கத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும், தமிழில் எப்படி என்னன்ட்டு. எஸ்ய சர்வே சமாரம்பம். எஸ்யனுக்கு யார், சர்வே எப்பயுமே, யார் எப்பயுமே சமாரம்பம் சமமான நிலைமையில பண்ணுறாங்களோ, காரியங்கள் பண்ணுறாங்களோ, அதாவது சாஸ்திர சம்மதமான காரியங்கள், எந்த காரியம் பண்ணணுமோ எந்த காரியம் பண்ணக்கூடாதுன்ட்டு சாஸ்திரத்தில் எழுதி வச்சிருக்கு. எந்த காரியம் பண்ணக்கூடாது, எந்த காரியம் பண்ணக்கூடாதுனாக்க நம்ம ஹிம்சை காரியங்கள் பண்ணக்கூடாது. ஹிம்சைன்னு என்ன? இன்னொரு உயிரினத்துக்கு சொல்லாலேயோ செயலாலேயோ சிந்தனாலேயோ நம்ம துன்பத்தை கொடுக்கறது, அதான் ஹிம்சை. அது சாஸ்திர சம்மதம் கிடையாது. ஓகே, 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கு. 84 லட்சம் உயிரினங்களில் நம்மளால இன்னொரு உயிரினத்திற்கு மன துன்பப்படுறதோ, இல்லை உடல் துன்பப்படுறதோ, இல்லை வார்த்தைகள், பேச்சுவார்த்தைகள், சொல்லால செயலால சிந்தனையால ஏதாவது ஒரு உயிரின துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு, அதுதான் கெட்ட காரியம். பார்த்தீங்களா? ஸோ ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு, எஸ்ய சர்வே சமாரம்பம், சாஸ்திர சம்மதமான காரியங்கள் யார் எடுத்து சமமான நிலைமையில செய்கிறாங்களோ, எது சமமான நிலைமை? அடுத்த சொல்றாரு காம சங்கல்ப வர்ஜிதா. காமம்னாக்க கோரிக்கை, இது நிறைவேறணும். சங்கல்ப வர்ஜிதா, வர்ஜிதான விட்டுறது, அதாவது எந்த விதமான பலனும் எதிர்பார்க்காத நம்ம காரியங்கள் பண்ணணும். எஸ்ய சர்வே சமாரம்பம் காம சங்கல்ப வர்ஜிதா
பின்னக்க எந்த மனுஷன் சாஸ்திரத்தில் சொன்ன பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே சமமாக எடுத்து எந்த விதமான பலனும் எதிர்பார்க்காத பண்ணுறானோ எஸ் எஸ் சர்வே சமாரம்பாம் காம சங்கல்ப வர்ஜிதா. அடுத்த வரி ஞானாக்னி தக்த கர்மானாம் தமாஹு பண்டித புதா. அந்த மாதிரி ஞானத்தோட யாரு இந்த காரியங்கள் பண்றாங்களோ பலனை எதிர்பார்க்காத அந்த மாதிரி ஞான அக்னியில ஞானாக்னி தக்தனாக்கு எரிஞ்சு சாம்பலாக்கிறது தானம் பண்றது. ஞானாக்னி தக்த கர்மானம், அதாவது அந்த மாதிரி காரியங்களை பண்ணும்போது நம்மளோட கர்மான்றது வராது, கர்மாவுடைய பலன் வராது. எல்லாமே அந்த ஞானத்தோட தான் பண்ணுறோம். எந்த காரியம் பண்ணாலும் தான் நம்ம புத்தி பயன்படுத்த பண்ணுறோம் இல்லையா, அந்த ஞானம் இல்லையா. அந்த மாதிரி ஞானத்தோட நம்ம எந்த காரியங்கள் பண்ணுறோமோ அந்த ஞானத்தோட எந்த பலன் எதிர்பார்க்காத எல்லா காரியங்களும் சாஸ்திர சம்பந்தமான காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோமோ அந்த ஞானத்தினால அந்த கர்மாவுடைய பலன் தக்தமாயிடும். தக்தமாயிடுனாக்கா எரிஞ்சு சாம்பலாக போயிடும், தகனமாயிடும். ஞானாங்கி தக்த கர்மானம் தமாஹு பண்டித புதா. இந்த மாதிரி ஞானத்தோட யார் வேலைகள் பண்ணுறாங்களோ, எல்லா வேலைகள் பண்ணுறாங்களோ, சாஸ்திர சம்மதமான வேலைகள், கர்மாமான வேலை பண்ணக்கூடாது, கர்மா பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணுறவங்கள, அந்த மாதிரி ஞானத்தோட பண்ணுறவங்கள, அந்த மாதிரி ஞானம் உள்ளவங்கள தமாஹு பண்டித புதா, அவர் தான் ரொம்ப அதிகமான ஞானம் உள்ளவர் அப்படின்ட்டு பண்டிதர்கள் சொல்லுவாங்க. இதுதான் சொல்ல. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனாக்க எந்த பலனையும் எதிர்பார்க்காத சாஸ்திர சம்மந்தமான காரியங்கள் யார் எப்பயுமே எடுத்து பண்ணுறாங்களோ, அந்த ஞானத்தோட அந்த காரியங்கள் பண்ணுறாங்களோ, அப்போ கர்மாவில் விழிப்பும் வந்துடும். அந்த காரியங்கள் பண்ணுறாங்களோ, ஹிம்சை காரியங்கள் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஞானம் உள்ள அவங்கள பண்டிதர்கள், நிறைய ஞானம் இருக்கிறவன், அந்த ஞானத்தினால அவருடைய கர்மா முழுசாக தக்தமாகிடும், அதாவது எரிஞ்சு சாம்பலாக போயிடும். அதான் பகவத்கீதை சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? ஓகே, இது கீதையில் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ நம்ம தலைப்பு என்ன? நம்ம தலைப்பு ஞானாக்னி தக்த கர்மானம். ஞானத்தினால் கர்மா தகனம் ஆகிடும். தக்தமான தகனம், சமஸ்கிருதத்தில் தக்தமான தகனம். ஞானாக்னி தக்த கர்மானம் அது கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காரு. இப்போ நம்முடைய பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கத்தில் நம்ம பத்திரிகை சொன்ன முறையில் நம்ம போனாக்க நம்ம தியானாக்னி தக்த கர்மானம் தியானம் பண்ணக்க அதுலேருந்து வர்ற அக்னினால நம்ம பண்ணுற கர்மா எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆகிடும், தகனம் ஆகிடும். ஸோ நம்முடைய பெருமிட் சொசைட்டி என்ன கீதை சொல்கிறதுனாக்க அதே தான் சொல்கிறது, கொஞ்சம் ஒரு வார்த்தை மட்டும் மாற்றி சொல்கிறது. அது எப்படி பொருத்தமாக இருக்குது. எல்லாம் கடைசியில் போனால் எல்லாத்துடைய நோக்கம் ஒன்றா தான் இருக்கும், எல்லாத்துடைய லட்சியம் ஒன்றா தான் இருக்கும். ஸோ நம்ம பெருமிட் சொசைட்டியில் நம்ம சொல்கிறதுக்கு எஸ் எஸ் சர்வே சமாரம்பம் காமசங்கல்ப வர்ஜிதா. கிருஷ்ணன் சொல்ல அப்படியே சொல்கிறோம். ஞானாக்னி தக்த கர்மானம் சொல்கிறதோட தியானாக்னி தக்த கர்மானம் தமாஹு பண்டித பூஜா. எல்லாமே இந்த தியானம் பண்ணுற வார்த்தையில் நம்ம தியானம் பண்ணுறது வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் விளக்கமாக. கிருஷ்ணன் சொல்கிறது நம்ம சொல்கிறாங்க, நம்ம மாறுபடாக ஒன்றும் சொல்லலை, கொஞ்சம் ரூட்டை மாற்றி ஷார்ட்கட்டில் போகிறோம் சீக்கிரமாக. அவர் ஞானம் அடைகிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காரு பகவத்கீதையில். எனக்கு அதெல்லாம் நம்ம அடையணுன்னாக்கா ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் நம்ம ரொம்ப ஷார்ட்கட்டில் போகிறோம். நம்ம அதான் தியானாக்னி தக்த கர்மானம். தியானம் பண்ணுறதுனால அதுலேருந்து பிறக்கிற அந்த அக்னினால், அந்த சூடுனால, சூடு தானே வேணும், ஏதாவது தகனம் பண்ணுறதுக்கு சூடு தான் வேணும் இல்லையா. ஸோ தியானம் பண்ணுறதுனால வர்ற அக்னினால் நம்ம கர்மா முழுசாக எரிஞ்சு சாம்பலாக போயிடும், தக்தமாயிடும், அதாவது தகனமாயிடும். நம்ம பிரமிட் சொசைட்டியில் சொல்கிற கீதை பிரகாரம் அதே தான் எல்லாமே. ஆனால் இந்த தியானம் என்ற வார்த்தையை தியானம் என்று மாற்றிருக்கோம், அவ்வளோதான். எஸ் எஸ் சர்வே சமாரம்பம் காமசங்கல்ப வர்ஜிதா தியானாக்னி தக்த கர்மானாம் தமஹு பண்டித பூதம். அவ்வளோதாங்க விஷயம். ஓகே, இதை இப்போ நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்ட்டு. மாஸ்டர்ஸ், இப்போ நம்ம கர்மான்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஞானாங்கி தக்த கர்மானம், கர்மான்ற வார்த்தை வந்துருக்கு.
எஸ் எஸ் சர்வே சமாரம்பம் காம சங்கல்ப வர்ஜிதா, எதுவுமே எதிர்பார்க்காத பண்ணுற காரியங்கள் கர்மாக்கள், அதுதான் சொல்லியிருக்காரு அவர். ஸோ இங்கே கர்மான்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அவர் தியானாகி தக்த கர்மனம், நம்ம தியானாகி தக்த கர்மனம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம எந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம்? கர்மா. இப்போ நம்முடைய தலைப்பு தானே, தியானத்தினால் கர்மா தகனமாகும், அதுதான் தலைப்பு. ஸோ கர்மான்ற வார்த்தை யூஸ் பண்ணுறதுனால கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல கர்மாவை பற்றி கொஞ்சம் விளக்கம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கர்மானா என்ன? கர்மானா பண்ணுற செயல். என்னதான் செயல்? எவ்வளவோ கர்மக்கள் பண்ணுறோம் இல்லையா? எல்லா கர்மாக்களையும் நம்ம ரெண்டாக பிரிக்கலாங்க, நல்லது கெட்டது, அவ்வளோதாங்க. ஓகே, நல்ல கர்மா இல்லை கெட்ட கர்மா, இப்படி பிரிக்கலாம். நம்ம எந்த கர்மா பண்ணாலும் நல்ல கர்மான்னு என்ன, திருப்பி நம்ம வரணும். உலகத்தோட இப்படி நம்ம தொடர்பு வச்சுருக்கோம். உலகத்தோட நம்ம 3 முறையில் தொடர்பு வச்சுருக்கோம். இந்த தொடர்பு என்னது? சிந்தனையால், சொல்லால், செயலால், இப்படி நம்ம தொடர்பு வச்சுருக்கோம் உலகத்தோட இல்லையா? நம்ம சிந்தனை எப்படி நம்ம காரியம் பண்ணுறோம், எப்படி நம்ம கர்மா பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மனதில் சிந்தனை வருது இல்லையா? ஒரு 100 சிந்தனை வருது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், இந்த எண்ணிக்கை வந்து உதாரணம். ஒரு 100 சிந்தனைகள் வருது. 100 சிந்தனைகள் வரலையும் நம்மளுக்கு எந்த விதமான கர்மா நடக்காது. உடம்படியே கல்லாட்டம் இருக்கும், எப்படி இருக்கோ அப்படி கிடக்கும், அவ்வளோதான். ஒரு கர்மாவும் இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு தான் 0 to, அதாவது 0லேருந்து 100 சிந்தனைகள் வரலையும் ஒரு கர்மாவும் இருக்காதுங்க, அப்படியே கல்லாட்டம் கிடக்கும். உடம்பு எப்படி வேலை பண்ணும்? மனசு தானே வேலை பண்ணும் இல்லையா? ஆனால் 100 சிந்தனைகள் வர வரலையும் உடம்புல எந்த விதமான அசைவும் இருக்காது, நோ இயக்கம், மூமெண்ட்டே இருக்காது. பார்த்தீங்களா? அப்படியே கல்லாட்டம் கிடக்கும். 101லேருந்து ஒரு 500 சிந்தனை வருது. அப்போதாங்க நம்ம உடம்புல இயக்கம் வர ஆரம்பிக்கிறது. எப்படி வரும்? வாய் பேச்சால வெளில வருங்க. முதல்ல உடம்புல எல்லா அசைவும் இருக்காது, அப்படியே கிடக்கும். ஆனால் வாய் வழியா பேச்சு வருங்க. நம்ம எப்போ வரும்? 101 மேலே 500 வழி யோசனை வந்தாங்க பாருங்க. ஏதாவது ஒரு கர்மா நடக்கணும், ஏதாவது ஒரு செயல் நடக்கணும் நம்முடைய உடம்புல அப்படின்னாக்க எவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்கு பாருங்க பின்னாடி. அதாவது சிந்தனையிலேருந்து ஆரம்பிக்கிறது. அதான் மன சொல்ற மாதிரி உடம்பு நடக்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ 101லேருந்து 500 வரலையும் வாய்ப்பேச்சு வழியா நம்மளுக்கு கர்மா வெளில வரும். அது என்னங்க? அது எப்படி கர்மா ஆகும்? வாய்ப்பேச்சு தானே. அப்படின்னாக்க மாஸ்டர்ஸ், வாய்ப்பேச்சு நம்ம வாயிலேருந்து என்ன வெளில வருதோ அதை வச்சு ஒன்று நம்மளும் கர்மா வந்து சேரும், இல்லை இருக்கிறவங்கிட்டேருந்து கர்மா வரும். இப்போ இந்த ஜூம் செக்ஷனில் நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. ஏன் உட்காந்துருக்கீங்க? ஜூம் செக்ஷனில் நீங்கள் வந்து உட்காருன ஒரு கர்மா தானே அது இல்லையா? காலங்காலத்தில் எழுந்திரிக்கணும், பல் வலிக்கணும், மொபைலை வச்சு இல்லை லேப்டாப்பை வச்சுக்கிட்டு நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்து உட்காரணும் இல்லையா? அது கர்மா தானே இல்லையா? ஸோ என்ன எதிர்பார்த்து இந்த கர்மா பண்ணுறீங்க நீங்கள்? ஏதோ ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம்ப்பா, நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கலாம், அதை நினச்சி தானே நீங்கள் பண்ணுறீங்க, இந்த கர்மா பண்ணுறீங்க இல்லையா? ரைட். இப்போ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஜூம் செஷனில் உட்காந்துருக்கீங்க. உட்கார்ந்த பிறகு நான் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக சில வார்த்தைகள் சொல்ல ஆரம்பித்தேன். கண்ணை முன்னால் பேச ஆரம்பித்தேன். நீங்கள் எதிர்பார்க்கல. நான் சொல்கிற நல்ல வார்த்தைகளே வரல, வாய் அசம்பாவமான வார்த்தைகள் வருது. சம்பாதிக்க முடியல, அதை தாங்க முடியல, அந்த மாதிரி வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி என்ன பண்ணுவீங்க? முதல்ல பெரிய கர்மா பண்ணீங்க, நல்லபடியாக உட்காந்து ஜூம் செஷனில் உட்காந்து எல்லாமே அமைச்சு வந்து உட்காந்துருக்கீங்க. இந்த மாதிரி நான் கண்ணமனா வார்த்தை பேசுகிறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று அன்மியூட் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிருங்க. என்ன சார்ன்ட்டு. அப்போ அன்மியூட் பண்ண முடியல, பழைய எப்போ உடனே கொடுக்க மாட்டார் அன்மியூட் பண்ணுறதுக்கு, செக்ஷன் முடிகிற வரலையும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜூம் செக்ஷன் ஆஃப் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான் என்ன பண்ணுவீங்க இல்லையா? இப்போ பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் என்ன பண்ணிருக்கேன், நான் ஒரு பேச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட எப்படி செயல் வருது பாருங்க. பார்த்தீங்களா? கர்மம் வருது பாருங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இனிமேல் எப்பப்போ என் கிளாஸ் இருக்கோ அப்போ நீங்கள் வர மாட்டீங்க. முன்கூட்டியே தெரிவிக்கிறாங்க இல்லையா?
பாருங்க எந்த மாதிரி கர்மம் நடக்கிறது பாருங்க. இது இருக்கலாம் எந்த மூளை காணும், இப்படி வாய் பேசிட்டான், வாயில பேசிதானே வந்திருக்கு. பாருங்க எப்படி இப்படி கர்மம் வருது பாருங்க. அதனால யாருக்கு கெடுதல்? எனக்கு தான் கெடுதல். நான் என்ன சொல்ல விரும்புகிறேனோ அது என்னோட பங்கு பெற்ற பக்கத்துக்கு முடியல. அப்போ எனக்கு தானே கெடுதல், கெட்ட பேரு. ஸோ எப்படி கர்மம் வருது பாருங்க வாய் பேச்சினால. ஸோ 101லேருந்து 500 வரையும் ஒரு உதாரணம் தான் இது, எண்ணிக்கைன்றது உதாரணம் தான். வாய் பேச்சால வெளில வரும். வாய் பேச்சு வெளில வந்தது, கர்ம வெளில வந்துடுச்சு, கர்மம் நடக்கிறது. இப்போ 500க்கு மேல 501க்கு மேல யோசனை வந்தது, அப்பதான் உடம்புல ஈக்க ஆரம்பிக்குங்க. கை கால் அசைய ஆரம்பிக்கும், என்ன பண்ணுமோ அது பண்ணுவோம். ஆக மொத்தத்துல நம்ம ஒரு கர்மா பண்ணோம், உடம்போட ஒரு கர்மா நடக்கணும், ஒரு செயல் கண்ணுக்கு தெரிகிற செயல் நம்மளுக்கு அப்படின்னும். அப்படின்னாக்க நம்மளுக்கு எவ்வளவு யோசனைகள் தேவை? 500க்கு மேல யோசனை தேவை. பார்த்தீங்களா? எங்க இருந்து ஆரம்பிக்கிறது நம்ம கர்மா? யோசனை ஆரம்பிக்கிறது. பார்த்தீங்களா? அதுவும் இன்னும் சொல்ல போனாக்க ஜீசஸ் கிறிஸ்து சொல்லியிருக்காரு என்னன்ட்டு, உன் வாய்க்குள்ள என்ன போறதோ அதை பத்தி கவலைப்பட வேணாயா, உன் வாயில என்ன வெளில வருதோ அது மேல கவனம் வை சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தம்? என்ன வாய்க்குள்ள என்ன போகும்? வாய்க்குள்ள என்ன சாப்பாடு தான் போகும், உணவு தான் போகும் இல்லையா? நீ என்ன சாப்பிட்றீங்களோ அது உங்களோட நின்றும். நீங்க சாப்பிட்ற சாப்பாடு எங்க போய் நிற்குங்க? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடம்போட போய் சேர்ந்துடும், அதுக்கு மேல போகாது இல்லையா? நீங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்க, உடம்புக்கு நல்லபடியான ஆரோக்கியம் கிடைக்கும். நீங்க சாப்பிடக்கூடாத சாப்பாடு சாப்பிட்டீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உடம்புல ரியாக்ஷன் வரும், வியாதிகள் உருவாகும் இல்லையா? ஆக மொத்தத்தில் நீங்க என்ன வாயை யூஸ் பண்ணி நீங்க என்ன உள் வாங்குறீங்களோ அது உங்களோட நிற்கும். ஓகே. ஆனா வாயிலேருந்து என்ன வெளில வருதோ அது மேல கவனம் செலுத்துன்றாரு. என்ன வெளில வரும் வாயிலேருந்து வார்த்தை தாங்க. நான் சொன்னேன் இப்ப என்ன வருது, வாயில வார்த்தை வெளில வருது, என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கர்மா உருவாருது. இப்ப சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், ஜூம் செகண்ட் சொன்னேன். பேசக்கூட சொல்ல என்ன பண்ணுவீங்க நீங்க? தப்பா அதை நேர்முகமா நம்ம சந்திச்சு நிறைய கிளாஸ் எடுக்கிறோம் இல்லையா? நேர்முகமா செஞ்சு கிளாஸ் எடுக்கிறோம், லைவ் செக்ஷன். இந்த மாதிரி ஜூம் இல்லை, டைரக்டா நம்ம ஆஃப்லைன் எடுக்கிறோம் கிளாஸ் எல்லாம். கிளாஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்? எதிர்க்க உட்காந்து இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். என்ன ஆகும்? பேச ஆரம்பிச்சா முதல்ல அவங்க என்ன சார் இது, என்ன இது கட்டுப்பாட்டில் பேசுறீங்க அப்படின்னு நீங்க கத்த ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நான் சட்டப்படுத்தலை, நான் பேசியா இருக்கேன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? கிளாஸ் விட்டு போயிடுவீங்க. அப்போ கூட உங்க பின்னாடியே வரேன்னு வச்சுங்களேன், திட்டிக்கிட்டே பேசக்கூடாது, வேற பார்த்து பேசிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே கை ஓங்குவீங்க. பாருங்க ஆக்ஷன் எப்படி வருது, கர்மம் எப்படி வருது பாருங்க. என்ன நான் வெறும் பேச்சுன்னு தானே, நீங்க கை ஓங்குறீங்க. பார்த்தீங்களா? நம்ம பேசுற வார்த்தை, வாய் பேசும்போது கர்மேந்திரியம், சாப்பிடும்போது ருசி பார்க்கும்போது ஞானேந்திரியம். கர்மன்னு சமாச்சாரம், கர்மன்னு பண்ற செயல். ஸோ வாய் ரெண்டா வேலை பண்றதுங்க. நம்ம உடம்புல இருக்க நிறைய உறுப்புகள் இருக்கு, உள்புறமா இருக்கிறது, வெளிப்புறமா இருக்கிறது, நிறைய உறுப்புகள் இருக்கு. அந்த உறுப்புகள் நீங்க பார்த்தீங்கன்னா எந்த உறுப்பும் ஒரு வேலைக்கு மேலே செய்யாதாங்க. இதயம் பம்படுறது தான் பண்ணும், நுரையீரல்கள் அது ரத்தத்தை சுத்தி பண்ணும், அசுத்தத்தை வெளியேற்றும், அவ்வளவுதான். மூக்கு அது வாசனை பார்க்க, அப்புறம் இது நம்ம சுவாசம் எடுக்கும். சுவாசம் எடுக்க நம்மளுக்கு ரொம்ப அத்தியாவசியமா தேவை இல்லையா? ஆனா வாய் இருக்கு பார்த்தீங்களா? வாயை சாப்பிடும், அப்புறம் வாய் பேச்ச ஆரம்பிக்கும். உள்ள என்ன போறதோ அது நம்மளோட முடிஞ்சிடும், வெளியில என்ன வருது அது மேல கர்மா உருவாருது. அதனாலதான் ஜீசஸ் கிறிஸ்து சொன்னாரு, உள்ளுக்குள்ள என்ன போறதோ அதை பத்தி நீ கவலைப்பட வேணாம், வெளியில என்ன வருதோ வாயிலேருந்து அது மேல கவனம் செலுத்து. பார்த்தீங்களா எப்படி வருது கர்மான்ட்டு? ஓகே. ஸோ அதுக்கு மேல 500க்கு மேல போனாதான் நம்ம உடம்புல செயல ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் கர்மா நடக்கிறது. ஸோ நல்ல கர்மானா என்ன? நல்ல கர்மானாக்க இந்த மாதிரி வர்ற செயல்கள்னால, வாய் பேச்சாலையோ இல்லை உடலோடையோ வர்ற கர்மாக்கினால வெறுமன எண்ணங்கள் வருது, அது எந்த விதமான கர்மா உருவாக்கல, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அவ்வளோதான். அதுவும் நின்றுடுச்சு. அது அளவுக்கு மீறி எண்ணங்கள் வந்தாக்க அது இது மாதிரி வாய் பேச்சு வழியா அப்புறம் அதுக்கு மேலே எண்ணங்கள் வந்தால் அது கர்மாவாக மாறும் இல்லையா? ஸோ எப்போ நம்ம இந்த யோசனைகள் மேலே, அதனால யோசனை மேலே கட்டுப்படுத்தினாங்க, கர்மாவை கட்டுப்படுத்தலாங்க. ரொம்ப சிம்பிள் டெக்னிக். அதனால நம்ம தியானத்தில் உட்காந்து யோசனை கம்மி பண்ண சொல்கிறோம்.
ஓகே மாஸ்டர். ஸோ இப்போ இந்த மாதிரி கர்மா நம்மளுக்கு வாயிலேருந்து பேச்சு வழியா உடல்லேருந்து, ஸோ எது நல்ல கர்மா எது கெட்ட கர்மா? இந்த மாதிரி வர்ற கர்மாக்கள். நீங்கள் திட்டுனீங்க, இன்னொருத்தர் மனதை கஷ்டப்படுறாங்க இல்லை, அவங்க திருப்பி திட்டுவாங்க இல்லை, அடி பாருங்க எப்படி கர்மா வருதுன்ட்டு. அதே மாதிரி நீங்கள் உடலோட நீங்கள் யாரோ அடிச்சிங்க, கொள்ளிட்டீங்க, ஹிம்சை பண்ணீங்க, கைகார உடைச்சிங்க, இது உடலோட பண்ணுற கர்மா. பார்த்தீங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி பலன் வரும். அவங்க திருப்பி சொல்கிறதோ அடிக்கிறதோ எல்லாம் வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே மாஸ்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னொரு உயிரினத்துக்கு துன்பத்தை கொடுக்குற கர்மா நம்ம பண்ணோம், அது கெட்ட கர்மம். இன்னொரு உயிரினத்துக்கு நம்மளால சிந்தனையால சொல்லால செயலால அது இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு, அதுதான் நல்ல கர்மா. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கர்மாவை நம்ம ரெண்டா பிரிப்போம், நல்ல கர்மா கெட்ட கர்மா. என்னது கெட்ட கர்மா? கெட்ட கர்மானா இன்னொரு உயிரினத்துக்கு நம்மளால சொல்லால செயலால சிந்தனால எந்த விதமான பாதிப்பு ஏற்படக்கூடாது, அதுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி வந்திருக்கு, நல்ல கர்மா. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் கர்மானாக்க. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாமே எங்கே ஆரம்பிச்சிருக்கு? யோசனை ஆரம்பிச்சிருக்கு மாஸ்டர்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. யோசனை தான் கர்மா ஆரம்பிக்கிறது. ஓகே மாஸ்டர்ஸ். ஸோ இப்போ கர்மா இந்த கர்மா ப்ராடாக, அதாவது ரொம்ப அடித்தளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாக தான் பிரிக்க முடியும், கெட்ட கர்மா நல்ல கர்மா. ஆனால் இதையே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லா கர்மாக்களும் மாஸ்டர்ஸ் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க, இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஞானம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆன்ம ஞானம்ன்றது, இந்த மாதிரி ஆன்ம ஞானம்ன்றது நம்மளுக்கு மனுஷன் தான் தேவைங்க, விலங்குகளுக்கு தேவை கிடையாதுங்க. இந்த படைப்பில் 84 லட்சம் உயிரினங்களுக்கு சொல்லியிருக்கோம் நம்ம. 84 லட்சங்கள், 84 லட்சம் உயிரினங்கள்ல ஒரு மனுஷனுக்கு தான் இந்த ஆன்ம ஞானம் தேவை, இந்த மாதிரி ஞானம் தேவை. ஓகே, மொத்த எந்த விலங்குக்கும், அதாவது 83,99,999 உயிரினங்களுக்கு ஆன்ம ஞானம் தேவை கிடையாதுங்க. ஓகே, ஆன்ம ஞானம் தேவை கிடையாது. பார்த்தீங்களா? அதனால மனுஷனுக்கு தான் இந்த போதை நடக்கிறதுங்க. ஏமா கொஞ்சம் வாய்ஸ் தக்கிட்டு கட்டி மறிக்கலாம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு மனுஷனுக்கு ஆன்ம ஞானம் தேவை, மற்ற எந்த உடனுக்கும் தேவை கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் புரியும் உங்களுக்கு. ஏன் தேவையில்லை? ஏன் தேவையில்லைன்னாக்க எல்லா உயிரினங்களும் இயற்கையாக வாழ்றதுங்க. ஒரு மனுஷன் மட்டும்தான் தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி, மனதில் வர யோசனையை பயன்படுத்தி இயற்கைக்கு எதிர்க்கா வேலை செய்கிறான், தான் இஷ்டம் போல. அதனால் கர்மாவை மாற்றிக்கிறான். கர்மான்றது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு, மற்ற எந்த விலங்கும் கிடையாது, எந்த உயிரினத்துக்கும் கிடையாது. கர்மாவுடைய பலன்றது மனுஷன் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா மனுஷன் இந்த மனதையும் புத்தியும் பயன்படுத்தி அவன் இஷ்டத்துக்கு வேலை பண்ணுறான். அதனால கர்மா பலன் வருது. ஒரு சின்ன உதாரணம் செஞ்சுக்கலாங்க. ஒரு மால் இருக்கு, மாலில் நிறைய சாமான வச்சுருப்பாங்க, எல்லா சாப்பாடு பொருள், அப்புறம் சாப்பிட முடியாத பொருள் எல்லாம் வைப்பாங்க மாலில் இல்லையா? சூப்பர் மார்க்கெட். ஓகே, ஒரு 4 மாடி கட்டுறோம், பெரிய பெரிய சரி ஓகே 2 மாடின்னு வச்சுக்கலாம். 2 மாடி கரெக்டாக இருக்குது. அது 2 மாடியில் ஒரு மாட்டை உள்ள அனுப்பிச்சோம். ஒரு மாடு உள்ளே போச்சு. மாடு உள்ளே போனால் என்ன பண்ணுங்க, அது மாடு ஓப்பன் பண்ணாங்க ஒரு 10 மணிக்கு, மாடு உள்ளே போச்சு. என்ன பண்ண மாடு? அது என்ன பண்ணாக்க சுற்றி 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 பார்த்துட்டு தனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பொருள் தகுதியோ அந்த பொருள் மட்டும் சாப்பிட்டு வயிறு நிறைஞ்ச உடனே வெளியில் வந்துடும். ஓகே, ஒரு நாயை உள்ள அனுப்புங்க. நாய் கூட என்ன பண்ணும்? சுற்றி சுற்றி பார்த்துட்டு தன்னை சாப்பிட்றதுக்கு என்ன யோக்கியமோ அது மட்டும் தேர்ந்தெடுத்துக்கிட்டு சாப்பிட்டு வெளில வந்துடும். மாட்டை அமிச்சிங்கனாக்கா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் வெளில வந்துடும். நாய் அமிச்சிங்கனாக்கா அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெளில வந்துடும். ஆனால் ஒரு மனுஷன் அனுப்புங்க பார்க்கலாம், மால்குள்ளே காலைல 10 மணிக்கு. அவங்ககிட்ட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, எல்லா கார்டு இருக்குது ஃபுல்லாக. பணத்துக்கு பஞ்சம் கிடையாது, என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், எதை வேணாலும் வாங்கிக்கலாம். மனுஷன் உள்ளே போகிறான் 10 மணிக்கு. எப்போ வெளில வருவான்? நைட்டு 10 மணிக்கு மூட போகிறாங்க மால், அப்போ கூட வெளில வர மாட்டான், சுற்றிட்டே இருப்பான். பணத்துக்கு பஞ்சம் கிடையாது, இது வேணும் அது வேணும் பொல்லி பொல்லி போட்டு போட்டு வாங்கிட்டே இருப்பான். 10 மணி ஆயிடுச்சு, ஐயோ என்ன ஷாப் போட போகிறோம்,
அப்போ கூட வெளியே வர மாட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ தேவைகள் பாருங்க. அதெல்லாம் தேவையா? பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நம்ம இயற்கைக்கு எதிர்க்க வாழ்கிறோம். ஒரு மாட்டு முன்னாடி ஒரு ஒரு 50 கிலோ புல் போட்டு வைக்க போட்டிருக்கோம். ஓகே, எவ்வளோ சாப்பிடுவது? எவ்வளோ சாப்பிடும்? மிஞ்சி மினிமம் 10 கிலோ 15 கிலோ சாப்பிடணும்னு வச்சுக்கலாம். ஓகே, மிச்சம் இருக்கிற 30 கிலோ, மிச்சம் இருக்கிற 40 கிலோ 35 கிலோ என்ன ஆச்சுங்க? அது எடுத்து போய் கொட்டால எடுத்து போய் வச்சுக்குமா? ஐயோ நாளைக்கு தேவையா அப்படி எடுத்து போய் அது சேமித்து வச்சுக்குமா? பார்த்தீங்களா எவ்வளோ தேவை அவ்வளோ சாப்பிட்டு அப்புறம் விட்டுரும். அடுத்த வேலை சாப்பாடுக்கு சிந்தனை பண்ணாது. ஒரு மனுஷன் பாருங்க, அவனுக்கு ஒரு நாளைக்கு 1 கிலோ அரிசி சாப்பிட்றானாக்க அவன் என்ன பண்ணுவான்? 100 கிலோ அரிசி சேமித்து வச்சுக்கிறான். இன்னும் வருதான்னு எடுத்து சேமித்து வச்சுக்கிறான். அதே மாதிரி சொத்து சேமித்து வச்சுக்கிறான். தனக்கு தேவை இருக்கிறதோட அதிகம் தன்னோட பரம்பரைக்கு பாருங்க எப்படி போறது மனுஷன். ஸோ அதுக்காக எல்லாம் கண்ணாமண்ணா வேலை பண்ணுறான். எப்படியா சம்பாதிக்கணும்ட்டு கர்மால சிக்கிறான். பண்ணக்கூடாது. எந்த மாடாவது, எந்த விலங்காவது, எந்த உயிரினமாவது மனிதனை தவிர தனக்கு தேவை இருக்கிறதோட அதிகமாக எடுத்துக்கிறதா? பாருங்க, அடுத்த வேலைக்கு வேணும் என்ற சிந்தனை பண்றதா? இல்லையே. இயற்கையா வாழ்றது ஒரு மனுஷன்தான் கண்ணா முன்னாட்டு தன்னுடைய மனதையும் நாளைக்கு இல்லைன்னு எப்படி ஆகும், என் பையனுக்கு இல்லைன்னு எப்படி ஆகும், என் பேரனுக்கு இல்லைன்னு எப்படி ஆகும், இந்த மாதிரி பரம்பரையா நம்ம யோசனை பண்ணி எல்லாத்தையும் நம்ம கொள்ளதான் அடிக்கிறோம் தேவை இருக்கிறதோட. பார்த்தீங்களா? ஸோ இதுதாங்க விஷயம். அதனால்தான் மனுஷனுக்கு இந்த ஆன்ம ஞானம் தேவை. மற்ற எந்த உயிரினத்துக்கும் தேவை கிடையாது. எல்லாம் இயற்கையா வாழ்றது. ஒன்றும் சொல்ல போனாக்க இந்த ஆன்ம ஞானம் என்னென்ன? இந்த ஆன்ம ஞானம் ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம ஆன்மா, நம்ம சாஸ்திரமா இருக்கிறவங்க, நம்ம உடம்பு கிடையாது. இதுதான் ஆன்ம ஞானம். அடிப்படையான ஞானம் இதுதாங்க. நீங்க எந்த குருக்கிட்ட போங்க, எந்த மொழியாவது கற்றுக்கோங்க, ஏதாவது கற்றுக்க, என்ன சொன்ன கூட கடைசியில் எங்கே போய் நிற்கும்? நீ உடல் கிடையாது ஆன்மா. அதாங்க மூலமான ஞானம். அதுதான் தேவை எல்லாருக்குமே, இல்லையா? அது மற்ற உலகம் தேவை கிடையாது. ஏன் தேவை கிடையாது? ஏன் தேவை கிடையாதுனாக்கா அத்தியமா இயற்கையா வாடுறது. அதுக்கு ஆன்ம ஞானம் இருக்குங்க. தான் ஆன்மான்ற ஞானம் அதுக்கு இருக்குங்க. பார்த்தீங்களா? எப்படி எப்படி சொல்றீங்க நீங்க இதை? திருப்பி நம்ம அந்த இந்த விலங்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு மாடு இருக்கு, அதே எடுத்துக்கலாம். ஒரு மாடு இருக்கு. ஒரு மாடு இன்னொரு மாடு செத்துடுச்சுனாக்க அழுவுமா? இல்லையே, செத்துடுச்சு, அவ்வளவுதான், போயிட்டே இருக்கு. ஒரு நாய் இன்னொரு நாய் செத்துடுச்சுனாக்க அழுவுமா? இல்லையே. ஆனா மனுஷன் தன சக மனுஷன் செத்துட்டானாக்க அழுவ ஆரம்பிச்சிடறான். அப்ப என்ன அர்த்தம்? ஸோ எல்லா விலங்குகளுக்கும் ஆன்ம ஞானம் இருக்கு. நான் ஆன்மா, இந்த பிறவியில இந்த உடல் எடுத்திருக்கேன், அடுத்த பிறவி வேற உடல் எடுத்துப்பேன். இந்த உடல் சாஸ்வதம் கிடையாது, நான் சாஸ்வதம். அதனால அழுவலங்க. அது பாருங்க எவ்வளவு சிம்பிள் லாஜிக். பார்த்தீங்களா எவ்வளவு சிம்பிளான ஒரு விஷயம். ஆன்ம ஞானம் நம்மளுக்கு தான் தேவை, விலங்கு தேவையில்லைன்னு சொல்றதுக்கு ரொம்ப சிம்பிள் லாஜிக். எந்த விலங்கும் இன்னொரு விலங்கு செத்துட்டு அழுவாது. அவ்வளோ இருக்கு. நம்ம கோழி பண்ணை இருக்கு இல்லையா? ஏன் கோழி வளர்க்குறோம்? அதான் சிக்கன் கோழி மாംസத்தை சாவடிச்சு நம்ம சாப்பிடுறது. அதே ஆட்டையை வளர்த்துறோம். ஆட்டை வளர்த்துறது நம்ம மட்டன், அதுக்காக வளர்த்துறோம். அதே மாதிரி மாடு, பீஃப் இல்லையா, பன்னி மாംசம் எல்லாம் ஏன் நான் வளர்த்துறோம்? எல்லாத்தையுமே ஏன் பண்ணை வச்சுருக்கோம்? அதெல்லாம் எதுக்கு? நம்ம அந்த மாംசம் சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கோம். ரைட். இப்போ என்ன பண்ணுறோம்? கோழியை கட் பண்ணுறவன், கசாய்க்காரன், அவங்ககிட்ட போயிட்டு நம்ம ஒரு 20 கோழி இருக்கும், அவன் கூண்டில் வச்சுருப்பான் இல்லையா? மற்ற கோழிகளுக்கு முன்னாடியே ஒரு கோழியை எடுத்து அவன் சாவடிக்கிறான். எந்த கோழியாவது கத்துறதா கொக்கோன்ட்டு? மற்ற ஆட்டை முன்னாடி இன்னொரு ஆட்டை சாவடிக்கிறான் மட்டனுக்காக. எந்த ஆடாவது ஓ மேன் கத்துறதா? இல்லை பயந்துருதா? இல்லை. பாருங்க, திருப்பி அவன் ஏதாவது தானியத்தை ஏதோ போட்டான்னா அப்படியே வாழாட்டிட்டு போய் சாப்பிட்றது. இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியும்? எந்த விலங்குக்கும்
சாவு பயம் கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தான் சாஸ்வதமா இருக்கிறவன் அது தெரியும். அதுதான் ஆன்ம ஞானம். ஒரு மனுஷன்தான் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு, தனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுனாக்கா அழுவ ஆரம்பிச்சிடும். செத்தானாக்கா அழுவ ஆரம்பிச்சிடும். கை கால் உடஞ்சது அழுவ ஆரம்பிச்சிடும். எந்த விலங்காவது வைத்தியக்கிட்ட போடுறாங்க? கை உடஞ்சாலும் கால் உடஞ்சாலும் எந்த விலங்காவது போடுறதா? இல்லை உடம்பு சரியில்லைன்ட்டு வாந்தி வருது ஏதாவது எந்த விலங்காவது டாக்டர்கிட்ட போடுறதா? இல்லை பாருங்க. ரொம்ப இயற்கையாக வாழ்றது, இயற்கையாக இருக்கிற வைத்தியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பூனையில் பார்த்தீங்கன்னா கக்கிரும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது எந்த சாப்பிட்றோமோ அந்த சாப்பாடு சரியில்லைனாக்கா அது கக்கிரும். எப்படி கக்கும்? அது புல்லை தின்னும் பூனை. திரும்ப நீங்கள் போய் பார்த்தீங்களா? நீங்கள் பூனை வந்து புல்லு தின்னுங்க. வயிற்றுல கோளாறாக இருக்கு, நீங்கள் புல்லு தின்னு உடனே கக்கிரும். என்ன சாப்பிட்ருக்கோம்? ஏன்னா அது ஜீரணமாகலை, கக்கிரும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஈனம் கொடுக்கும். ஈனம் உடனே 2 பாக்கெட் ஈனம் போட்டு சாப்பிட்றோம். நம்ம கக்க மாட்டோம். பாருங்க எவ்வளோ எவ்வளோ சிம்பிள் விஷயம் பாருங்க. நம்மளுக்கு அதனாலதான் என்ன எல்லா விலங்குகளுக்கும் ஆன்ம தியானம்ன்றது அடிப்படையா அதனுடைய அடித்தளத்துல பதிக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கும் பதிக்கப்பட்டிருக்கு. அது சந்தேகம் கிடையாது. ஏன்னா விலங்குகளோட நம்ம அதிகமான நிலைமையில இருக்கோம். ஆனா நம்ம அதை மறந்துட்டோம். இன்னும் சொல்ல போனாக்க அதை நினைவு வச்சுக்கிறதுக்கு நம்ம பிரயத்தனம் கூட பண்ண மாட்டோம். யாராவது சொல்றானா கூட போய அப்படின்னு போயிடுறோம். அதுதாங்க நம்ம ஆன்ம தியானம். இதனால தான் இந்த மாதிரி ஆன்ம தியானம் நம்ம கற்றுக்கணும். அதனால மனுஷனுக்கு ஆன்ம தியானம்ன்றது ரொம்ப அடிப்படையான தியானம். பறவைகள் பாருங்க, எந்த பறவை செத்து முதல்ல பறவை சாவுறது நீங்க பார்த்தீங்களா? எப்பயாவது நீங்க சொல்ல காக்கா காக்கா சாவுறது பார்த்தோன்னு எத்தனை காக்கா இருக்கு? ஆயிரக்கணக்கான காக்கா இருக்கு. அத்தனை காக்கால எத்தனை காக்கா செத்துடுறது? எப்படி சாவுறது? அந்த காக்கா சாவுறது அப்படின்னாக்க ஏதோ அடிபட்டு எலக்ட்ரிக்கல் கம்பத்தில் வயிறு மேலே அடிபட்டு அப்போதான் சாவுறது. இல்லை பறக்க முடியல, சின்ன காக்கா கீழே விழுந்துருச்சு, காலை காக்கான்னு கத்துறது. எல்லா காக்கா கத்தும் ஏதோ செத்துருச்சு. எனக்கு ஏன் கத்துறது? ஏன் கத்துறதுனாக்கா ஐயோ நம்ம இயற்கையை எப்படி சாகணும், அப்படி சாவலையே, இந்த மனுஷ கையில் சிக்கிட்டோமே, நம்ம ஒரு பிணம் மனுஷக்கிட்ட போறத அந்த இதோட கத்துற அந்த அந்த அவதியோட அது கத்துறதுங்க. அப்ப எப்படி எப்படி சாவறதுங்க? பறவைகள் சாவ நம்ம பார்க்கறதே கிடையாது. எப்படி சாவறது? மாஸ்டர் நீங்க சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நம்ம பறவைகள் சாவ நம்ம பார்க்க முடியாது. ஒரு காக்க ஆபத்தான நிலைமையில சாப்பிட்டதான். எல்லா பறவைகளும் அதுக்கு ஆன்மஞானத்துக்கு சொல்லியிருக்கேன் நான். அத்தனை பறவைகளுக்கு தெரியும் நான் ஆன்மா, இந்த உடல் அழிஞ்சிடும் இன்னைக்குல நாளைக்கு. அது முன்கூடியே தெரியும். முன்கூடியே தெரிஞ்ச பிறகு நல்ல உயரத்துல பறந்து, நீங்க உயரம் பறக்க என்னாங்க காற்றழுத்தம் கம்மியாயிடும், ப்ரெஷர் கம்மியாயிடும். ப்ரெஷர் கம்மி வச்சிருக்க எவ்வளோ உயரத்துக்கு போயிட்டு உடனே அதோடைய பார்ட்ஸ், அதோடைய ரெக்கைகள் எல்லாமே அப்படியே பிரிஞ்சு டீகோப்போஸ் அப்படியே எல்லாம் பிரிஞ்சு பீஸ் ஆகிடுங்க. ரொம்ப சகஜமாக எடுத்துக்கும். அதனால தான் எந்த பறவைகள் சாதனை பார்க்க முடியாதுங்க. எனக்கு மரணத்தை அது ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறது. அதனால தாங்க ஆன்மீக மனுஷனுக்கு தேவை. நம்ம ஆரம்பிச்சிடும். இவ்வளோ புத்தி விடுவாங்க மாஸ்டர் பார்த்தீங்களா? ஓகே. அதனால்தான் மனுஷன் இயற்கையை வாழாத தன்னுடைய மனதையும் புத்தியும் பயன்படுத்தி முன்னாடி காரியங்கள் பண்ணி கர்மா சக்கரத்தில் மாய்க்கிறான். அதனால்தான் மனுஷனுக்கு மட்டும்தான் கர்மாவுடைய பலன். மற்ற எந்த விலங்குக்கும் கர்மா கிடையாது, கர்மாவுடைய பலன் கிடையாதுங்க. பார்த்தீங்களா எப்படி இந்த கர்மாவோட பலன் வருது? பாவனையினால் தான். இப்போ ஒரு புலி இருக்குதுங்க. ஒரு புலி வந்து ஒரு ஆட்டையும் மாட்டையும் சாவடிச்சு சாப்பிட்டானுங்க, அது பாவம் கிடையாது. ஏன்னாக்க இயற்கையாக அதனுடைய உணவு அது இல்லையா? ஒரு மனுஷன் தன்னுடைய பெருமையை காட்டிக்கிறதுக்கு, தனக்கு இந்த பலம் அந்த பலம் வந்து காட்டிக்கிறதுக்கு அவன் சாவடிச்சு சாப்பிட்றான். மனுஷன் சாவடிச்சானுங்க கர்மா. ஏன்னா ஹிம்ச கர்மா தான் கெட்ட கர்மா சொல்லியிருக்காங்க. ஹிம்சை பண்றது. புலியை ஆட்டையோ மாட்டையோ சாவடிச்சு மாடையோ சாவடிச்சு சாப்பிட்றது ஹிம்சை கிடையாது. ஏன்னா அது உணவு. பார்த்தீங்களா? புல்லு தின்னாது. பார்த்தீங்களா? அது உணவு அது. ஆனால் மனுஷனுக்கு தாவர உணவு தான் உணவு. ஆனால் என்ன சாப்பிட்றான்? பார்த்தீங்களா? இது மாதிரி தான் கர்மா சக்கரம் சிக்கிறான். பார்த்தீங்களா? ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் புரியும் எப்படி மனுஷன் கர்மா சக்கரத்தில் சிக்கிறான்ட்டு. ஒரு எஜமான் வந்து ஒரு நாய் வளர்த்துறான். ஏன் நாய் வளர்த்துறோம்? நாய் வளர்த்துறதுக்கு என்ன காரணம்? பாதுகாப்பு. அவ்வளோதான். நம்ம யாராவது வந்தோன்னா குலைக்கும், திருடங்கிட வந்தால் குலைக்கும், டபாடுவோம், நம்ம கொஞ்சம் உஷாராயிடுவோம். உடனே நம்முடைய பாதுகாப்பு ஆக மொத்தத்தில் பாதுகாக்கிறதுக்கு தான் நாயை வளர்த்துறோம் இல்லையா? ஓகே ரைட்.
எஜமான் தூங்கிட்டான் ஒரு நாள் நைட்டில். ஆமாம், நாய் தான் காவல் காக்கிறது இல்லையா, காவல் வெளியில் உட்காந்து காவல் காக்கிறது நாய். என்ன ஆச்சுன்னாக்கா ஒரு திருட வந்தான் வீட்டுக்கு, இந்த எஜமான் வீட்டுக்கு. எஜமான் தூங்கிட்டான், அந்த சமயம் நாயும் தூங்கிடுச்சு. அதுக்கும் சகஜமாக தூக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதுவும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கு, ஒன்றுமே தெரில. திருட வந்தான், பார்த்தான் நாய் பயங்கரமாக தூங்குறது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் தூங்குறது. வீட்டில் இருக்க அத்தனை பேர் தூங்குறாங்க. உடனே போயிட்டு என்ன திருடணுமோ அத்தையும் திருட்டு, நகைகளை திருட்டு, இன்னும் தூங்கிட்டே இருக்கு நாய். போட்டு வெளில போயிட்டான். காலங்கத்தில் எஜமான் எந்திரிச்சார். எந்திரிச்ச உடனே பார்த்தாரு, என்ன வீட்டில் நிறைய மதிப்புள்ள விலை உள்ள சாமான திட்டு போயிடுச்சு, நகைகளை திட்டு போயிடுச்சு. உடனே பயங்கர கோபம் வந்துருச்சுங்க எஜமானுக்கு. வந்து என்ன பண்ணானாக்க, திருடனை பிடிக்க முடியல, என்ன பண்ணா, வந்து நாயை போட்டு சாச்சிட்டேன். நாயை பூம்பேராட்டம் நான் போடுற தீனியில திருட்டு, நீ பாதுகாக்க சரியா காவல் காக்கலையே, உன்னால் தான் திருட்டு போச்சு அப்படின்னு நாயை போட்டு அடி அடிச்சிட்டான். ஆக மட்டும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொல்லியிருக்கான், பார் நாய் தண்டசோடு சாப்பிட்ருக்கு, அது ஒன்றும் பண்ணல, அதான் திருடன் திருட்டான் அப்படின்ட்டு நாய் மேலே இல்லாத பொருளாக சொல்லியிருக்கான். நாயை போட்டு அடித்தான். நான் என்ன பண்ணியிருக்கு, உண்மை சொல்ல கொய்யோன்னு கத்திருக்கு, அப்படியே உட்காந்துருக்கு. ரைட். சரி, இன்னொரு 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் ஆன பிறகு இந்த திருடன் திருப்பி வரான். ஓகே, அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இந்த வீட்டு நாய் தூங்குறவன் ஐயா அப்படின்ட்டு. ரொம்ப உஷாராக வந்தான் அவன் திருடலான்ட்டு. ஆனால் இந்த வாட்டி இந்த நாய் தூங்கலை, முடிச்சுட்டு இருந்துச்சு. உடனே திருடன் வீட்டுக்குள்ளே அடி வச்ச உடனே அவன் நாய் குலைக்க ஆரம்பிச்சு, போன்னு குலைக்க ஆரம்பிச்சு. குலைச்சோடனே உடனே எஜமான் எந்திரிச்சான். திருடன் வீட்டுக்குள்ளே இருக்கான். உடனே அவனை திருடன் பிடிச்சிட்டான். எஜமான் பிடிச்சி கட்டி போட்டான். கட்டி போட்டு திருடன் 4 சாட்சி விடிஞ்சது. காலையில் விடிஞ்ச பிறகு அக்கப்பக்கம் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, எல்லாரும் சொல்லியிருக்கான், பார் திருடனை நான் பிடிச்சேன், பார் உள்ள இருக்கான், எல்லாம் சேர்த்து போலீஸ் ஸ்டேஷனில் அடிக்கலாம், போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்து ஒப்படைக்கலாம் அப்படின்ட்டு அவனை அடிச்சுட்டு தான் பெருமையை எடுத்துக்கினான். நான் தான் பண்ணேன், திருடன் நான் பிடிச்சேன். இப்படி திருடன் எப்படி பிடிச்சான், என்ன காரணமாக பிடிச்சான், யாருக்கு அதுக்கு பொறுப்பு? நாய் தானே. நாய் குறைச்சதுனால அவன் எந்திரிச்சு திருடன் பிடிக்க முடிஞ்சுது, இல்லை பிடிக்க முடியுமா அவனால்? முதல்ல என்ன நடந்தது, நாய் தூங்கிச்சு, அவனும் தூங்கிட்டான், திருடன் திட்டு போயிட்டான். இப்போ என்ன நடந்திருக்கு, நாய் தூங்கலை, அவன் தூங்கிட்டான், குறைச்சது, உடனே அவன் எந்திரிச்சு பிடிச்சிட்டான். இப்போ என்ன சொல்லியிருக்கான் அவன், முதல்ல என்ன சொல்லியிருக்கான், இதனால தான் திருடன் வந்தால் திருடு போயிடுச்சு, இப்போ நாயை அடித்தான், அக்கம் பக்கத்தில் இருக்க நாயை பற்றி கெடுதலாக சொல்லியிருக்கான். இப்போ என்ன நடந்தது, நாயினால் தான் அவன் திருடனை பிடிச்சான், ஆனால் தான் பெருமை சொல்லிக்கிறான், நான் தான் பண்ணியிருக்கேன், நான் தான் திருடனை பிடிச்சேன். நாயை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்ல. நாய் என்ன பண்ணியிருக்கு, முதல்ல அடிக்கும்போது குயின்னு வாங்கிட்டு உட்காந்துருது. 2வது வாட்டி பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட நான் தான் பண்ண பெருமையாக சொல்லிக்கும் போது நான் ஒன்றும் பண்ணல, அப்படியே சும்மா நான் பண்ண சொல்லியிருக்கேன். நான் எங்கேயாவது உண்மை சொல்ல பாருங்க, அப்படியே சும்மா கம்மன்னு கிடந்து. மாஸ்டர்ஸ் இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா, நாய் 2 சந்தர்ப்பத்திலையும் ஒன்றுமே பண்ணல. ஓகே, ஏதோ அசையாச்சு, தூங்கிடுச்சு, அடித்தா அடி வாங்கிடுச்சு. இப்போ தூங்காத வேலை பண்ணியிருக்கு. ஆனால் அப்போ திட்டினா, இப்போ தான் பெருமை ஏற்றிக்கணும். அப்பயும் ஒன்றும் பண்ணல நாய், இப்பயும் ஒன்றும் பண்ணல. ஆனால் மனுஷன் என்ன பண்ணியிருக்கான், உன்னால நாய் மேலே படி போட்டான். 2வது சந்தர்ப்பத்தில் என்னால் பெருமை தான் ஏற்றிக்கணும். நல்லா நடந்தது தான் பெருமை ஏற்றிக்கணும், கெட்ட நடந்தது உன்னால படி போட்டான். இதுதான் மாஸ்டர்ஸ் மனுஷன் பண்ணுற வேலை. இதுதான் நம்ம சொல்லுவோம் கர்த்திருவம், போர்த்திருவம். கர்த்தா அப்படின்னு என்ன, 3 வார்த்தைகள் இருக்கு, கர்த்தா, கர்மா, கிரியா. கர்த்தா என்ன, வேலை பண்ணுறவன், கர்மான பண்ணுற வேலை, கிரியானாக்கா அந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னா அது கிரியா. ஸோ கர்த்திருவம் அப்படின்னாக்கா நான் பண்ணுறேன், நான் பண்ணியிருக்கேன், என்ன நான் தான் கர்த்தா அந்த வேலைக்கு இல்லையா. போர்த்திருவம்னாக்கா இன்னொருத்தன் கர்த்தா, உன்னால் தான். போக்தானாக்க சாப்பிட வரவங்களை என்ன சொல்லுவோம், போக்தான்னு சொல்லுவோம். எனக்கு நான் சாப்பாடு போடுறேன், அவன் சாப்பிட்றான் இல்லையா. சாப்பிட்றவன் போக்தா, சாப்பாடு போடுறவன் கர்த்தா. இப்போ என்ன வச்சுப்பீங்க, போர்த்திருத்தம், முன்னால முதல்ல என்ன நடந்தது, நாயை
பழி கூட்டினா போத்ருத்துவம். உன்னால் தான் திருட வந்திருக்கான், உன்னால் தான் திருடு போச்சு அப்படின்னு நாய் அவனை பழி சுமத்தினான், போத்ருத்துவம். ரெண்டாவது வாட்டி அவன் திருடனை பிடிச்சான்ட்டு தான் பெருமை பேசிக்கிட்டு நான் தான் பண்ணேன், கர்த்தృత్వం, நான் தான் கர்த்தா, நாய் தான் கர்த்தா, போத்ருத்துவம். ஸோ இந்த கர்த்தృత్వం போத்ருத்துவம், நான் பண்ண என்னால என் மூலியமா, நீ பண்ண உன்னால உன் மூலியமா போத்ருத்துவம், நான் பண்ண என்னால என் மூலியமா கர்த்தృత్వం. இந்த கர்த்தృత్వం போத்ருத்துவன்ற பாவனையோட தான் நம்ம கர்மத்தை பண்றோம் இல்லையா? இதனால தான் கர்ம சக்கரத்தில் மாட்டிக்கிறோம். இதாங்க ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஒரே ஒரு காரணம் தான் மனுஷனுக்கு கர்மாவுடைய பலன் அதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கு. ஏன்னா அவன் பண்ற கர்மா பாவனையோட, நான் என்னால நீ உன்னால, இந்த பாவனையோட கர்மா பண்றாங்க. ஒரு புலி ஆட்டை கொள்றது, நான் கொன்ன சொல்லாது. ஆடு புலி என்ன கொண்டுடுச்சு சொல்லாது. பார்த்தீங்களா? கர்த்தృత్వం போத்ருத்துவம் கிடையாது. மற்ற ஆடையில சொல்றதா நீ புலி வந்து ஹிம்சை பண்ணிருக்கு அப்படின்னு புலியை திட்டுறதா? இல்லையே. உன்னால் தான் நீ தான் சாவடிச்ச. ஒரு புலி சொல்றதா எங்கேயாவது நான் தான் சாவடிச்சேன்? இல்லையே. அது என்னுடைய சாப்பாடு, அவ்வளவுதான். பார்த்தீங்களா? எந்த விலங்கும் இயற்கைக்கு மாறுதலாக வாடுறது கிடையாது. ஒரு மனுஷன்தான் தன்னுடைய செயலை நான் என்னால கர்த்தృత్వం, நீ உன்னால போத்ருத்துவம், இந்த பாவனோட பண்றான். அதனால கர்மா வருது, கர்மா சக்கரத்தில் மாட்டிக்கிறாங்க. அதனால மனுஷனுக்கு மட்டும்தான் கர்மா. இந்த உயிரினத்துல இந்த மற்ற எந்த உயிரினத்துக்கும் கர்மா கிடையாது, கர்மா சக்கரம் கிடையாது, கர்மா பலன் கிடையாது. பார்த்தீங்களா? இதில் ரொம்ப ரொம்ப சிம்பிள் விஷயம் மேடம் மாஸ்டர்ஸ். ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், ஆனால் இதை பற்றி தெளிவு கிடையாது, அவ்வளோதான். அந்த தெளிவு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானங்க. இதுக்கு மீறி பெரிய 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 பாடலை ஒன்று சொல்கிறது கிடையாதுங்க. இது இன்னும் அவ்வளோ பெரிய பெரிய பிஹெச்டி லெவலுக்கு பண்ணுற ரீசர்ச் பண்ணுறதெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப 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 சிம்பிளான விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதான் நம்ம, அதாவது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற விஷயம் தான் நம்ம கோட்டை விட்டுருவாங்க. அதாவது சூக்ஷ்மத்தில் மோட்சம்வாங்க. ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள் தான் மோட்சமே கிடைக்கும். பெரிய பெரிய இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. மோட்சத்துக்கு, முக்திக்கு ரொம்ப சிம்பிள். வெறுமனா கண்ணம்படி கையை கட்டி காலை கட்டி வாயை கட்டி கண்ணு கட்டி சும்மா உடம்பையும் மனதையும் அமைதி வச்சுட்டு புத்தி அமைதி வச்சுட்டு சிம்பிளாக தியானம் பண்ணால் கூட உங்களுக்கு மோட்சம் கிடைச்சிருங்க, முக்தி கிடைச்சிருங்க. பாருங்க, அதுக்காக நீங்கள் பூஜை பண்ண, அதை பண்ணி, இதை பண்ண, சோத்திரம் பண்ணி, ஜாபம் பண்ணி, அதெல்லாம் பண்ணுறேன், அதெல்லாம் பண்ண எந்தெந்த பலன் வரும் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ரொம்ப சிம்பிளான விஷயத்தில் மோட்சம், சிம்பிளாக தியானம் பண்ண கூட உங்களுக்கு மோட்சம் வந்துடும். பார்த்தீங்களா? போதியமா நிறைய கர்மக்கள் பண்ண அவசியம் கிடையாது மோட்சத்துக்கு. அதான் சூக்ஷ்மத்துல மோட்சம். ஓகே மாஸ்டர்ஸ். ஸோ கர்மாவுடைய பலன் மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. நம்ம உதாரணம் தெரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ நம்ம கர்மாக்கள்ல எத்தனை விதமான கர்மாக்கள், எல்லாமே நல்ல கர்மா கெட்ட கர்மா தெரிஞ்சுக்கணும். ஓகே. அந்த நல்ல கர்மா கெட்ட கர்மாக்களை நம்ம எப்படி அனுபவிப்போம் என்ற விஷயத்த இன்னும் கொஞ்சம் விளக்கமா தெரிஞ்சுக்கணும். ஓகே. கர்மாக்கள் நம்ம 3 விதமா பிரிப்போங்க. நல்லதா சரி, கெட்டதா சரி, 3 விதமா பிரிப்போம். என்னது அப்படின்னாக்கா, முதல் பிரிவு என்னன்னாக்கா சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மா, சஞ்சிதம் அப்படின்னாக்கா சேர்த்து வச்சது அப்படின்னு அர்த்தம். சஞ்சித கர்மா சேர்த்து வச்ச கர்மா. இரண்டாவது வகை கர்மக்கள்ல பிராரப்த கர்மா. ஓகே. பிராரப்த கர்மானாக்கா பழுத்து கர்மாக்கள், அது விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். மூன்றாவது ஆகாமி கர்மாக்கள். ஆகாமி அப்படின்னாக்கா கூட வர்ற கர்மாக்கள். இந்த விதமா நல்ல கர்மா இருந்தாலும் கெட்ட கர்மா இருந்தாலும் இந்த 3 வகைகளை நம்ம பிரிப்போங்க. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா. இதை கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ், ஒரு விளக்கத்தோடு நம்ம தெரிஞ்சிங்கன்னா புரியுங்க மாஸ்டர். நம்ம தெரிஞ்சுக்கணும், மனுஷன் தான் கர்மாவோட பலன் கிடைக்கும், மற்ற எந்த எவ்வளோ கிடையாது, நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது என்ன ஆகுறது அப்படின்னாக்கா, எப்படி நம்ம கர்மா எங்கே போய் பதிவாடுறது கர்மா பலன்கள் அப்படின்னு நம்ம இப்போ நான் ஒரு அன்னதானம் பண்ணேங்க. நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா? நல்ல கர்மா இல்லையா? ஒரு 10,000 பேருக்கு அன்னதானம் பண்ணாங்க.
நல்ல கர்மா பண்ணியிருக்கேன். இந்த நல்ல கர்மாவுடைய பலன் என்ன ஆகும்? நான் தான் அனுபவிக்கணும். மற்ற யாரும் மாஸ்டர் கர்மா யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் அனுபவிக்க முடியும். ஓகே, அது என்னென்ன ஒரு எனக்கு பசிக்கிறது, யார் சாப்பிட போடுவாங்க? எங்கள் மனைவி தான் சாப்பிட போகிறோம் இல்லையா? ஸோ அவங்க போடுற சாப்பாடுனால இந்த பசி அடையும். நானும் எங்கள் மனைவிக்கு ரொம்ப பிரியம். எங்கள் மனைவினா எனக்கு ரொம்ப பிரியம். அது என்ன சந்தேகம் இருக்குது? ஒருத்தர் மனைவி கடன் எல்லாம் ஒருத்தர் பிரியப்படுவாங்க. ஓகே, இப்போ எனக்கு பயங்கரம் பசிக்கிறது. எனக்கு பயங்கரம் பசிக்கிறது அப்படின்னாக்கா, நாங்கள் மனைவி ரொம்ப பிரியமாக இருக்கிறதுனால எங்கள் மனைவி சாப்பிட்டா எங்கள் பசி அடையுமா? ஏன் ரொம்ப பிரியப்பட்டவங்க தானே. அவங்க சாப்பிட்டாக்க ஏன் நம்ம பசி அடையாது? எப்போ பசி அடையும்? நான் சாப்பிட்டா தான் அடையும் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஏதாவது கர்மம் பண்ணுறோம்னாக்க அந்த கர்மாவுடைய பலன் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் அனுபவிக்கணும். இன்னொருத்த அனுபவிச்சு தீர்க்க முடியாது. இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ அப்போ இந்த கர்மா 10,000 பேருக்கு நான் அன்னதானம் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை நான் அனுபவிக்கணும். நல்ல கர்மா பண்ணிட்டு அனுபவிக்கணும். இப்போ என்னாச்சு? நான் வந்து இன்னைக்கு நைட்டு செத்துட்டேங்க. என்ன பண்ணியிருக்கேன்? இன்னைக்கு 10,000 பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கேன். நல்ல கர்மா, நல்ல பலன் நான் அனுபவிக்கணும். அது அனுபவிக்கிறதுக்கு எனக்கு தான் நான் தான் அனுபவிக்கணும். நான் 10,000 பேர் போட்டேன்னு எங்கள் மனைவிக்கு கொஞ்சம் கர்மா போய் சேருமா? பசங்களுக்கு போய் சேருமா? அது நடக்காது. அந்த காரியம் நடக்காது. யாரை பண்ணுறாங்களோ அவங்க தான் சேரும். நல்லதாக சரி கெட்டதாக சரி. ஸோ 10,000 பேருக்கு அன்னதானம் பண்ண நல்ல கர்மா நான் அனுபவிக்கணும். இப்போ நான் செத்துட்டேன், இன்றைக்கே செத்துட்டேன். ஓகே, அப்போ என்ன ஆகும்? அந்த கர்மா என்னதான் அவன் சேரணும். ஆனால் உடம்பு கிடையாது அனுபவிக்கிறது உடம்பு இல்லை. என்னதான் அவன் சேரணும். எப்படி சேரும்? எங்கே போய் சேரும்? அது எங்கே போய் நிற்கும்? அது எங்கே போய் நிற்கும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய மாஸ்டர்ஸ் நம்மளுடைய நிறைய உடல்கள் இருக்கு. நிறைய உடல்கள், மொத்தம் 7 உடல்கள் இருக்கு. சோழ உடல், இது கண்ணுக்கு தெரியுது. இது அன்னத்தோட செஞ்சது. அன்னமய கோஷம், கோஷம்னா பை சரிங்களா? இந்த அன்னமய கோஷத்துல அன்னத்தோட செஞ்ச எல்லா அன்ன பதார்த்தங்களும், எல்லா உணவு பதார்த்தங்களும் எல்லாம் அது ஒரு பையில போட்டு அது ஒரு உடம்பா தயார் பண்ணாக்க அதுதான் அன்னமய கோஷம். இதுதான் அந்த கண்ணுக்கு தெரிய உடல், பௌதிகமா தெரிய உடல் இல்லையா? இன்னொரு உடல் இருக்கு. கண்ணுக்கு தெரியற உடல் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். மிச்சம் இருக்கிற 6 உடல்கள் கண்ணுக்கு தெரியாது, சூக்ஷ்மம், கண்ணுக்கு தெரியாது இல்லையா? இன்னொரு உடல் என்ன? பிராணமய உடல். எல்லா பிராணங்களும் நம்ம நம்ம காற்று உள்ள இழுக்கிறோம் இல்லையா? அது பஞ்ச பிராணங்களா மாறுறது. அன்னமய அது வந்து பிராண, அப்பான, வியான, உதான, சமான 5 வாயு. ஒவ்வொரு வாயும் ஒவ்வொரு வேலை பண்றது. பிராணவாயுனாக்க நுரையீரல்ல அந்த ரத்தத்தை, அசுத்தமான ரத்தத்தை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றி ஆக்சிஜன் உள்ள அனுப்புறது. ஓகே, அது பிராணவாயு. அப்பான வாயுனாக்க நம்ம கழிவை வெளியேற்றுறது. வேர்க்கை, மலம், மூத்திரம், ஏதோ ஒரு அழுத்தம் இருந்தாலும் ஒரு கண்ணீர், இதெல்லாம் அப்பான வாயு பண்ற வேலை. பாரு, நம்ம மூக்கில் இருக்கிற காற்று வந்து ஒரு மணி காற்று நினச்சிக்காதுங்க. அது 5ஆ பிரிகிறது. வியானம் அடுத்தது. வியானம்னாக்கா நம்ம சாப்பிட்ற வியானம்னா வியாப்தி, அதாவது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறது. பார்த்தீங்களா? எங்க நிறைஞ்சிருக்கு? நம்ம அந்த வாயு வந்து எல்லா உடம்புல இருக்கிற அத்தனை இடத்துலையும் அது நிறைஞ்சிருக்கு. அந்த ஈக்க, அந்த வாயுவோட ஈக்கத்தோட தான் எல்லாம் நடக்குது. ரத்த ஓட்டம் நடக்குதுங்க. ரத்த ஓட்டம் எப்படி ரத்தம் ஓடுறதுங்க? இது வந்து பம்ப் பண்ணிடுது. நெஞ்சு வந்து பம்ப் பண்ணிடுது. அப்புறம் கால் நகத்து வழியும் தலை முடி வழியும் ரத்த ஓட்டம் நடக்குது. எப்படி நடக்கிறது? யாரோ ஒருத்தர் ரத்தத்தை பம்ப் பண்ணி நிற்கிறது ஹார்ட். யாரோ ஒருத்தர் ரத்தத்தை எடுத்துட்டு போகணும் இல்லையா? அந்த நாளங்கள் வழியா யார் எடுத்துட்டு போறாங்க? அதுதான் வியான வாயு. முழுசா எந்த ஈக்கம் வந்தாலும் அது வியான வாயு தான். புரியுங்களா? சமான வாயு என்ன பண்ணும்? நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த சாப்பாடு ஜீரணம் ஆகுது. ஜீரணமான சாப்பாட்டை உடம்பு ஃபுல்லா ரத்த வழியை எடுத்து போய் சேர்க்கறது. பாருங்க, உதான வாயு அது நம்ம கழுத்துல இருக்கு. தைராய்டுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த இடத்துல இருக்கு. அதனால தான் நம்ம பேச முடியுது. ஸோ இந்த மாதிரி மாஸ்டர்ஸ், இந்த மாதிரி நம்ம இந்த பிராணங்களை இந்த 5 வாயுக்கள் முக்கியமா, அதெல்லாம் 5 உபவாயுகள் இருக்கு. இன்னொரு 5 இருக்கு. ஓகே, முக்கியமான 5 பிராணங்கள், பஞ்ச பிராணங்கள் போயிடுச்சணும். அதான் இது பிராண, அப்பான, வியான, உதான, சமானம். பார்த்தீங்களா? இந்த பிராணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பையில போட்டாக்க, அதை ஒரு உருவமாக்கிட்டாக்க, அதுதான் பிராணமய கோஷம்.
பார்த்தீங்களா? இரண்டாவது கோஷம் கண்ணுக்கு தெரியாது. பிராணங்கள் கண்ணுக்கு தெரியுதா? காத்தா கண்ணுக்கு தெரியல. அது 5 வேற பிரியுதுன்னு சொல்கிறோம். எப்படி தெரியும்? ஒன்றும் தெரியாது. கண்ணுக்கு தெரியலன்னு இல்லை சொல்ல முடியுமா? இருக்கு. அது நடக்கிறது இல்லையா? கண்ணுக்கு தெரிஞ்சால் தான் நான் ஒத்துப்பேன், இல்லாட்டி ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னாக்க அது 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 ஒரு மூர்க்கத்துவம், அவ்வளோதான். அஜ்ஞானம், அவ்வளோதான். எல்லாமே கண்ணு தெரிஞ்சு எங்கே இருக்குது? இன்னும் சொல்லப்போனால் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களால கண்ணுக்கு தெரியாத விஷயமா உருவாருது. ஓகே. இப்போ இந்த மாதிரி நம்ம உள்ளே இருக்கிற காற்று 5ஆ பிரியுது. எல்லாம் அது பிராணமய கோஷம். அதே மாதிரி மனதுக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள் ஒரு பையில போட்டால் அது மனோமய கோஷம். அது மாதிரி புத்திக்கு சம்மந்தப்பட்டது அத்தனையுமே ஒரு பையில போட்டால் விஞ்ஞானமய கோஷம். அது ஒரு உடல். அதே மாதிரி எல்லா ஆன்மக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள் நீங்கள் ஒரு பையில போட்டால் அது ஆனந்தமய கோஷம். விஸ்வம் சம்பந்தப்பட்ட அத்தனை ஞானத்துக்கு ஒரு பையில போட்ட அது ஒரு உடலாக உருவாக்கினா அது விஞ்ஞானமய, அது விஸ்வமய கோஷம். அப்புறம் முக்தி அடைகிற கோஷம் நிர்வாணமய கோஷம். இந்த மாதிரி 6 கோஷங்கள் இருக்கு பின்னாடி. அது கண்ணுக்கு தெரியாது. மாஸ்டர் அதெல்லாம் வேலை பண்ணதான் இது வேலை பண்ணும். சோழ உடல் வேலை பண்ணும். சோழ உடல் வந்து ஒரு டூப்ளிகேட் காப்பி. மற்ற ஒரிஜினல் வந்து இந்த 6 உடல்கள் தான். இப்போ கை இப்படி தூக்குறேனாக்க பின்னாடி இருக்கிற 6 உடல்கள் தூக்குனா இந்த கை தூக்க முடியும். சோழ உடல்ல இந்த ஆனமய கோஷம் வேலை பண்ணும். இப்போ நம்ம இது வேலை பண்ணுறது அதெல்லாம் இல்லை சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் இருக்கிறதா அது இருக்கு. பார்த்தீங்களா? அது கண்ணு தெரியலன்னு இல்லை சொல்ல முடியாது. காற்று கண்ணு தெரியலையே, ஆனால் உயிர் வாழ்கிறோமே, அது இல்லை சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு மொத்தம் 7 உடல்கள் இருக்கு. அது 7 உடல்கள் 3வது உடல் மனோமய கோஷம். பார்த்தீங்களா? அந்த மனோமய கோஷத்தில் மற்ற எல்லா உடல்களும் மாறாத வரும். எத்தனை பேரை எடுத்தாலும் இந்த சோழ உடல் மட்டும் ஒவ்வொரு பேரில் மாறிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? அது ஒரிஜினல் டூப்ளிகேட் சொன்னேன் நான். இப்போ அந்த மனோமய கோஷத்தில் இந்த சித்தம் என்ற ஒரு சேஃப் டெபாசிட் லாக்கர், அந்த லாக்கரில் நம்முடைய கர்மாவுடைய பலன்கள் அத்தனையுமே பதிவாக இருக்குங்க. சித்தம் என்ற லாக்கர், அந்த லாக்கர் கீ யார்கிட்ட இருக்கும்? நம்மளுக்கு தான் இருக்கும். வேற யாரும் அதை கொள்ளாடிக்க முடியாது. அதான் சொன்னேன் இல்லையா, 10,000 பேர் நான் அன்னதானம் பண்ணானுக்க அந்த புண்ணியம் மனைவி போகுமா, மக்களுக்கு போகுமா, வேறு யாருக்கு போகாது, எனக்கு தான் வரும். ஸோ மாறாத வர்ற இந்த சூக்ஷ்ம உடல்களில் மனோமய கோஷத்தில் இந்த சித்தம்ன்ற டேப் டெபாசிட் லாக்கர் அதோடு இருக்கும். இந்த பேரில் இந்த உடல் இருக்கு, அடுத்த பேரில் வேற உடல் இருக்கு, அதுக்கு முன்னாடி பேரில் இன்னொரு உடல் இருக்கு, வேற இடத்துல பிறந்திருக்கேன். ஆனால் இந்த உடலில் பண்ண கர்மாசேஷம் நான் அனுபவிக்கலை, அனுபவிக்காத மிச்சமாயிடுச்சு. உடல் கிடையாது, அனுபவிக்கிற உடல் வேணும். அப்போ அது என்ன ஆகும்? சித்தத்தில் போய் பதிவாயிடுச்சு. அது அடுத்த பிரிவு நான் எங்கே இருக்கிறேனோ அந்த பிரிவில், அந்த ஸ்தூல உடலில், அந்த அன்னமய கோஷத்துக்குள்ள இந்த பலன் டிரான்ஸ்ஃபர் ஆகும். 10,000 பேருக்கு நான் அன்னதானம் பண்ணேன். அடுத்த பிரிவில் எனக்கு வாழ்நாள் முழுக்க எனக்கு அன்னத்துக்கு பஞ்சம் இல்லாத இருக்குங்க. எங்க 10,000 பேருக்கு அன்னதானம் போட்டேன்னா என்ன அர்த்தம்? ஒரு வேளை சாப்பாடு போட்டேன் இல்லையா? 10,000 வேளை சாப்பாடு எனக்கு பஞ்சம் இல்லாத இருக்கணும். அந்த கர்ம பலம் அப்படிதான் அனுபவிக்கணும் இல்லையா? ஆனால் அந்த பலம் அனுபவிக்கல. அடுத்த பிறகு எடுத்து போயிட்டேன். அடுத்த பிறகு எடுத்து போன என்னாச்சு? வாழ்நாள் முழுக்க எனக்கு சாப்பாடு பஞ்சம் இல்லாத போயிடுச்சுங்க. எங்க 10,000 வேளை சாப்பாடு, எங்க வாழ்நாள் முழுக்க சாப்பாடு. நான் ஒரு 100 வருஷம் வாழ்றேன்னு வச்சுக்கோங்களேன். 100 வருஷம் 3 வேளை, 100 வருஷம் 3 வேலைக்கு 300 வேலைகள். நான் ஒரு வேளை சாப்பாடு போட்டேன், 300 வேளை சாப்பாடுக்கு பஞ்சமில்லாத போயிடுச்சு பாருங்க. ஒரு வேளை ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு, 100 வருஷங்கள்ல 365 × 100 கிட்டத்தட்ட 3,65,000, 34 லட்சம், கிட்டத்தட்ட 36 லட்சம் வேலை வேலைகளில் எனக்கு சாப்பாடு பஞ்சமில்லாத போயிடுச்சுங்க. எங்க ஒரு வேலைங்க, எங்க 36 லட்சங்க. பார்த்தீங்களா எப்படி நடந்தது? அசலோட ஒதி அதிகமாகிடுச்சு. அதனால நம்ம எந்த கர்மா பண்ணுறோமோ அந்த கர்மா இதே பிரிவில் ஆரம்பிச்சிச்சுனாக்கா ஒன்றுக்கு ஒன்று சரியாக போயிடுச்சு. 10,000 பேர் சாப்பிட போட்டேன், உயிரோடு இருக்கேன். 10,000 வேலைக்கு சாப்பாடு பஞ்சமில்லாத இருக்கும். ஆனால் நீங்கள் அடுத்த பிறகு எடுத்துன்னு போனீங்க, அசலோட வட்டி அதிகமாகிடும். பாருங்க, 10,000 பேர் 36 லட்சம், ஒரு வேலை 10,000 வேலைகள் 36 லட்சம் வேலைகள் வாழ்நாள் முழுக்க. பார்த்தீங்களா? ஸோ இந்த சித்தத்தில் பதிவாயிடும். ஆக்சுவலி என்னன்னாக்கா, இந்த சித்தம்னா என்னன்னாக்கா, நம்மளுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம செத்துட்டோம்னாக்கா மேலே நம்ம எப்பவுமே சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்க மாட்டோங்க. யமலோகம் தான் போகணும். ஏன் அந்த மாதிரி நினைக்கிறோம்?
ஏன் அது மாதிரி நம்ம பண்ணுற காரியங்கள் நிறைய கெட்ட காரியங்கள் தான் இருக்குது. நம்மளுக்கு தண்டனை தான் வரும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா அந்த மாதிரி தான் காரியங்கள் பண்ணுறோமே. ஓகே, ஸோ யமலோகத்துக்கு போகிறோம். யமலோகத்துக்கு போனால் அங்கே ஒரு ஆள் இருப்பான், சித்திரகுப்தன். அவன் என்ன சொல்லுவான், நம்ம கணக்கெல்லாம் போடுவான். கணக்கு போட்டு இவன் நல்ல காரியம் பண்ணியிருக்கான், கெட்ட காரியம் பண்ணியிருக்கான். கெட்ட காரியத்துக்கு யமதர்மராஜ் தண்டனை கொடுப்பார். அந்நியன் படம் பார்த்தீங்களா நீங்கள்? அதில் எல்லாம் கருட புராணத்தில் இருக்கிற எல்லா தண்டனைகளும் சொல்லுவான். ஸோ இந்த யமதர்ம தண்டனை கொடுப்பாரு. அந்த தண்டனை அனுபவிச்ச பிறகு நல்ல காரியங்கள் பண்ணி சொர்க்கத்தில் போய் ரப்பா ஒரு வருஷம் டான்ஸ் பண்ணு. இதுதான் நம்முடைய மாஸ்டர்ஸ். இப்போ நம்மளுக்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது கரெக்டாக சொல்ல முடியுமா? பைசாவோட சொல்லணும். ஏன் நம்ம அக்கௌண்ட் தானே, ஏன் சொல்ல முடியல? என்ன காரணமாக இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ அவ்வளோ இருக்கு. இப்போ நம்ம ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இந்த கிளாஸ் நம்ம நடத்துகிறோம் இல்லையா? இப்போ நான் சில விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கேன். இந்த விஷயம் திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அப்படியே சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியும்? இப்போ தானே கேட்டீங்க. 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் ஆச்சு கிளாஸ் ஆரம்பிச்சு. ஏன் சொல்ல முடியல? என்ன ஆச்சு? இப்போ தான் நடந்ததுங்க. எப்போ நடந்தது பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் சொல்ல முடியல? இன்னும் ஒரு விஷயம். இப்போ திருப்பி அந்த கேள்வி என்ன கேளுங்க. சார் நீங்கள் தானே சொன்னீங்க கிளாஸை 3/4 மணி நேரமா? நீங்கள் சொன்ன விஷயம் திருப்பி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க. நானும் கோட்டை விட்டுறேன். ஒன்று நான் சொன்னதோட அதிகமாக சொல்லுவேன், இல்லை நான் சொன்னது கம்மியாக சொல்லுவேன். நான் சொன்னது அப்படி சொல்ல முடியாது. ஏன் என்ன காரணம் பார்த்தீங்களா மாஸ்டர்? நம்மளுக்கு ஞாபகம் வருது. அந்த ஞாபகம் இருக்கிறதுனால தான் நம்ம சுகமாக வாழ முடியுதுங்க. பிறந்ததுலேருந்து சாவர வரையும் அத்தனை விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுனாக்க நம்ம பைசைக்கார ஆகிடுவோம். நேற்று நடந்தது என்னான்ட்டு இன்னைக்கு தெரியாது. ஏன் 2 மணி நேரம் முன்னே நடந்தது தெரியாது. 3/4 மணி நேரம் முன்னே நடந்தது நான் சொல்ல முடியல பாருங்க. அந்த மாதிரி ஞாபகம் மருதி இருந்தாலும் அது ஒரு வரம் நம்மளுக்கு மாஸ்டர்ஸ். இது ஏன் சொன்னாக்க நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணுற விஷயத்தை நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பைசாவோட எவ்வளோ இருக்குது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சித்திரகுப்தன் ஒரு ஆள் நம்ம ஆன்மா வந்து எவ்வளோ ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பிறகுகள் இருக்கிறது. ஒவ்வொரு பிறகுலையும் நம்ம ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான காரியங்கள் பண்ணுறோம். நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பலன் இருக்குது. எவ்வளோ அனுபவிச்சோமோ அது போக மிச்சம் இருக்கிறது கணக்கு வச்சு அப்போ எவ்வளோ கணக்கு, எத்தனை மனிதர்கள் இருக்காங்க, எத்தனை ஆன்மாக்கள் இருக்கு, கோடி ஆன்மாக்கள் இருக்கு. அத்தனை ஆன்மாக்கள் அத்தனை பிறகுகள் இருக்கிறாங்க. அத்தனை பிறகுள்ள கணக்கு வழக்கு ஒரு சித்திரகுப்தன் ஒரு ஆள் பண்ண முடியுமாங்க? எப்போ நம்ம நினைச்சு பார்த்தோமா இதை? இம்பாசிபிள். அப்போ என்ன இது என்ன அப்படின்னாக்கா ஆக்சுவலாக என்ன நடக்கிறதுனாக்கா சித்த குப்தம். சித்தத்தில் குப்தமான கண்ணி தெரியாது. நம்ம பண்ற கர்மாவுடைய பலன்கள் சித்தத்தில் குப்தமா ஒழிச்சு வச்சிருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ சரியான வார்த்தை என்னன்னா சித்த குப்தம். நம்ம வாடிக்கையில் பார்த்து சித்திரகுப்தன் ஆயிடுச்சு. சித்திரகுப்தன் ஒரு ஆள் கிடையாதுங்க. அது ரொம்ப இம்பாசிபிளுங்க. ஆனால் என்ன நடக்கிறதுங்க? அப்போ என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா நம்முடைய சூக்ஷ்ம உள்ள இருக்கிற மனோமய கோஷம் இருக்கிற சித்தத்தில் அவங்க குப்தமாக நம்ம பலன்கள் பதிவாக இருக்கு. அதுதான் சித்தகுப்தம். வாடிக்கையில் சித்திரகுப்தன் சொல்லிட்டோம் பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ இந்த சித்தத்தில் நம்முடைய பலன்கள் கர்மா பலன்கள் அனுபவிக்கிறது போக மிச்ச பலன்கள் பதிவாகி அது அடுத்த பிரிவில் நம்மளுக்கு இன்னொரு சோழ உடலில் இன்னொரு சமயத்தில் இன்னொரு தேசத்தில் இன்னொரு காலத்தில் இன்னொரு நேரத்தில் பிறக்கிறது. ஆனால் மிச்சம் இருக்கிற 6 உடல்கள் மாறல. மனோமய கோஷம் மாறல. பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய, விஸ்வமய, நிர்வாணமய, இந்த 6 கோஷங்கள் மாறல. இந்த 6 உடல்கள் மாறல. ஸோ மாறாத இடத்துல நம்ம ஏதாவது பதிவு பண்ணி வச்சாதான் அது மாறாது நம்மளுக்கு வந்து சேரும். அதே மாறிடுச்சு எனக்கு அப்போ எப்படி சேரும்? அதனால சூக்ஷ்ம உடல் மாறாது. அதான் ஒரிஜினல் சொன்னேன், டூப்ளிகேட். ஸோ அந்த இடத்துல சித்தத்தில் பதிவாக இருக்கு. நம்மளுக்கு எந்த பிரிவு எடுக்கிறோமோ அந்த பிரிவில் மிச்சமாக. அதே மாதிரி கெட்ட காரியம் பண்ணுறோம் அப்படிதாங்க. கெட்ட காரியம்னா என்ன? ஹிம்சை. இன்னொரு வீட்டுக்கு சொல்லால செயலால் செஞ்சால் நம்ம ஹிம்சை பண்ணுறது, அது கூட அப்படிதான் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம கர்மாவுடைய பலன்கள் சித்தத்தில் பதிவாக இருக்கு. நம்ம எத்தனை பிறகுகள் எடுக்கிறோமோ அத்தனை பிறகு அப்படி டிரான்ஸ்ஃபர் போயிட்டே இருக்கும். இது ஏன் சொன்னானுக்க சித்தகுப்தர் ஒரு ஆள் கிடையாது, சித்தத்தில் தான் பதிவாக இருக்கு. ஓகே மாஸ்டர்ஸ், இது எப்படி தான் இந்த கணக்கு எப்படி நடக்கிறது சித்தத்தில் அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சஞ்சித்த கர்மம். சஞ்சித்த கர்மம்னா சேர்த்து வச்சது அப்படின்னாக்க
நம்ம நம்ம ஒரு பிறவியில் பண்ணுற கர்மாக்கள் அதே பிறவியில் அனுபவிச்சிட மாட்டோங்க. சில கர்மக்கள் பண்ணுவோம், பயங்கரமான கர்மக்கள் பண்ணுவோம், அதோடைய பலன்கள் எக்கச்சக்கமாக இருக்கும். அதை வந்து அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிறவி பத்தாது, நிறைய பிறவிகள் தேவை இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கர்மாக்கள் சேர்த்து வச்சிருவோம். சேர்த்து வச்ச கர்மாக்கள் அதுதான் சஞ்சித்த கர்மா. சஞ்சித்தம்னாக்க சேர்த்து வச்சது, மூட்டை, ஒரு பெரிய மூட்டை, தலைமையில பாரமாக இருக்கிற மூட்டை. பார்த்தீங்களா? கர்மாவுடைய மூட்டை, சேர்த்து வச்ச கர்மாவுடைய மூட்டை. யார் அனுபவிக்கணும்? யார் சேர்த்து வச்சோம்? அனுபவிக்கிறதுக்கு உடம்பு கிடையாது, சமயம் கிடையாது. அப்போ அனுபவிக்கணும்னாக்க திருப்பி உடம்பு போய் சேரணும். அது சித்தத்தில் பதிவாக இருக்கு, டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருக்கும். சேர்த்து வச்ச கர்மா சஞ்சித்த கர்மா. ஓகே, எப்போ நம்ம கர்மா சேஷம் நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னோம் இல்லையா? ஒரு பிறவை எடுத்தாச்சு. இன்னொரு பிறவை எடுத்த பிறகு சில பகுதிக்கு சஞ்சித்த கர்மால சில பங்கு, ஒரு 20% வச்சுக்கணும். 20% நம்ம அனுபவிக்கணும். ஏன்னா எவ்வளவோ கர்மா பண்ணியிருக்கோம், ஒரே பேரில் அனுபவிக்க முடியாது. அது பங்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இருப்போம். இப்போ 20% அடுத்த பேரில் அனுபவிக்கணும்ன்ட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஒரு 10,000 கர்மாக்கள் நம்ம தலைமையில் உட்காந்துருக்கு அப்படின்னாக்கா அது 20%, ஒரு 2,000 கர்மாக்கள் இந்த பிறவில் வரப்போகிற பிறவில் அனுபவிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டு நான் பிறவை எடுக்கிறேன். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா அது அந்த கர்மாக்கள் அனுபவிக்க வேண்டிய சமயம் வந்துடுச்சு, அதான் பழுத்துடுச்சு. பழுக்கிற சமயம் வந்தாக்க அந்த பழுக்கிற கர்மாக்கள் தான் பிராரப்த கர்மா. பார்த்தீங்களா? வாசல் கொஞ்சம் விளக்கமாக தெரிஞ்சால் இது புரியும். எங்கேதான் போய் முடிவு போகிறோம் நம்மன்ட்டு, என்ன ஆக போகிறதுன்ட்டு, எப்படி நம்ம விழிப்புணர்வு வரும்ன்ட்டு. ஓகே, சஞ்சித கர்மாவில் சில பங்கு அனுபவிக்கணும்னு நம்ம முடிவு பண்ணுறோம், அது பிராரப்த கர்மா. ஓகே, நம்ம இஷ்டம், நம்ம ஆன்மா டிசைட் பண்ணுறதா. இப்போ 10%, 20% நம்ம இஷ்டம். அப்புறம் பிறந்தாச்சு இல்லையா? பிறந்த பிறகு 20% சஞ்சித கர்மாலேருந்து அனுபவிக்கணும்னு நம்ம வந்திருக்கோம். அப்போ பிறந்த பிறகு சும்மா இருப்போமா? கூட நிறைய கர்மா பண்ணுறோம் இல்லையா? ஸோ கூட வர்ற கர்மாக்கள், அந்த பிறகு வர கூட வர கர்மாக்கள் ஆகாமி கர்மாக்கள். ஆகாமினாக்கா கூட வர்றது ஆகாமி கர்மாக்கள். பார்த்தீங்களா? ஸோ அந்த கூட வர்ற கர்மாக்கள் பிராரப்த கர்மா அனுபவிச்சிருவோம், கூட நிறைய கர்மாக்கள் பண்ணுறோம். அந்த கர்மாக்களில் அனுபவிக்கிறது போக மிச்சம் பேலன்ஸ் ஆகிடும் இல்லையா? நான் ஒரே பிறகு நம்மள அனுபவிக்க முடியாது சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ அது என்ன ஆகும்? மிச்சம் இருக்கிற பேலன்ஸு நம்ம பிறகு எண்டாகும் போது அது திருப்பி சஞ்சித்த கர்மாவில் போய் ஆட் ஆகிடுங்க. அப்போ சஞ்சித்த கர்மாவுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடும். இதான் சேர்த்து வச்ச கர்மாக்கள் மூட்டை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? சேர்த்து வச்ச கர்மாக்கள் ஒரு சின்ன எண்ணிக்கை, அதாவது ஒரு நம்பர் சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. இது எப்படி தான் நடக்கிறதுன்ட்டு, எப்படி சஞ்சித கர்மா அதிகமாகிடுறதுன்ட்டு. சஞ்சித கர்மா அதிகமாகிறதுக்கு என்ன காரணம்? எப்படி நம்ம கர்மா பண்ணால் எப்படி அது முடியுது? எந்தெந்த அளவு கர்மாவில் போய் சேர்றது? ஒரு சின்ன உதாரணம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்முடைய ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த பிறவி நான் எடுக்கும்போது என்னுடைய கர்மாவுடைய ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது சஞ்சித கர்மா 10,000 இருக்கு. ஒரு எண்ணிக்கை தான் 10,000 கர்மாக்கள் இருக்குங்க ஓப்பனிங் பேலன்ஸ். நான் இந்த பிறவி எடுக்கும்போது என்னுடைய ஆன்மா டிசைட் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த 10,000 கர்மாக்களில் நான் ஒரு 2,000 கர்மாக்கள், அதாவது 20% நான் வரப்போகிற பிறவியில் நான் அனுபவிச்சிடுவேன். இந்த பிறவியில் நான் அனுபவிக்கிறேன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். இந்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பனிங் பேலன்ஸோட 10,000 கர்மாக்கள் நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்? 20%, 2,000 கர்மாக்கள் இந்த பிறவியில் அனுபவிக்கணும்னு நான் முடிவு பண்ணி இந்த பிறவி எடுத்திருக்கேன். நம்ம தான் முடிவு பண்ணுறோம், நம்ம தான் அம்மா அப்பா தேர்ந்தெடுத்துக்கணும், நம்ம இடத்தை தேர்ந்தெடுக்கணும், நம்ம தான் முடிவு பண்ணுறோம். நம்ம எனக்கு இவ்வளோ கலர் இருக்கணும், எனக்கு இவ்வளோ வயசு வாழணும், அப்புறம் வந்து இவ்வளோ அனுபவத்தை பெறணும், திரும்பி நம்ம தான் முடிவு பண்ணுறோம். நம்ம ஆன்மா முடிவு பண்ணி பிறகு எடுக்கிறது. ஸோ அந்த சமயத்தில் நான் முடிவு பண்ணுறேன் 20%, 20%, 20 விழுக்காடுகள், 2,000 கர்மாக்கள், 10,000 கர்மாக்கள் அனுபவம். ஸோ சஞ்சித கர்மா 10,000, 2,000 கர்மாக்கள் அனுபவிக்க நான் முடிவு பண்ணிட்டேன். அதான் அந்த கர்மா பழுத்திருக்கு, அதுதான் பிராரப்த கர்மா. பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ? 10,000 கர்மாக்கள் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். பிறந்த உடனே ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ? 10,000 மைனஸ் 2,000, 8,000 கர்மாக்கள். பார்த்தீங்களா? பிறந்த பிறகு, பிறக்கிறதுக்கு முன்னாடி 10,000 கர்மாக்கள் சஞ்சித்த கர்மா, பிறந்த உடனே ஓப்பனிங் பேலன்ஸு 8,000 கர்மாக்கள். 2,000 கர்மாக்கள் அனுபவிக்க நான் முடிவு பண்ணிட்டேன், பிறகு எடுத்தாச்சு, உடம்பு வந்துடுச்சு. ஸோ 8,000 கர்மாக்கள் சஞ்சித்த கர்மாவாக இருக்குது.
ரைட். இந்த பிறவில நான் பிறந்த பிறகு 10,000 கர்மாக்கள் பண்றேங்க. ஆகாமி கர்மாக்கள் கூட கூட வருது. புதிய புதிய கர்மா பண்றேன். நல்லது கெட்டது நான் சொல்லலைங்க. நல்லது பண்ண என்ன, கெட்டதுக்கு என்ன நான் சொல்லி கேட்கணும். பார்த்தீங்களா? அன்னதானம் பண்ணாக்க கெட்ட கர்மா பண்ணீங்க. என்னால் யாருக்கும் ஒரு சின்ன நடக்கும்போது டப்புன்னு ஆக்சிடென்ட் ஆகி விரல் கட்டாயிடுச்சு நினச்சிக்கலாம். விரல் கட்டாச்சுன்னு என்னாச்சு? ஒரு நிமிஷம் தானே நடந்திருக்கு. நான் வந்து அது தண்டனை அனுபவிக்காத எது நினைப்பது, நான் பாட்டு நான் போயிட்டேன். அப்போ என்ன ஆச்சு? அது அந்த தண்டனை அனுபவிக்கல, கெட்ட கர்மா. விரல் போச்சு. என்னால் இன்னொரு ஜீவனுக்கு, அது மனுஷனாக இருக்கட்டும், முருக மாதிரி எதாக இருக்கட்டும், ஒரு ஜீவன் போயிடுச்சு. நான் அதை அனுபவிக்கிறேன். நான் தப்பிச்சிட்டேன். இந்த பிறகு முடிஞ்சு போச்சு. அடுத்த பிறகு போயிட்டேன். அப்போ என்னாச்சு? அசலோட வண்டி அதிகமாகணும். நான் சொன்னேன் 10 வேளை சாப்பாடு 36 லட்சம் வேலை சாப்பாடுக்கு மாறிடுச்சு இல்லையா? ஒரு உதாரணம் சொன்னேன். அப்போ எவ்வளோ பங்கு அதிகமாகிடுச்சு பாருங்க. எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பங்கு ஆயிடுச்சு பாருங்க. இப்போ அதே மாதிரி என்னோட உடல் என்னால் ஒரு விரல் போயிடுச்சு ஒரு ஜீவனுக்கு. நான் அதை அனுபவிக்கலை, அந்த கர்மா பலன் அனுபவிக்கலை. அடுத்த பிறகு எடுக்க மாட்டேன். அடுத்த பிறகு நான் எங்கே நடந்து போகும்போது அப்போ ஆக்சிடென்ட் ஆச்சு, கால் போயிடும். எங்கே விரல், எங்கே காலுங்க? பார்த்தீங்களா? ஸோ அதனால மாஸ்டர், அடுத்த பிறகு நம்ம எடுத்துன்னு போனோம், அசலோட வட்டி அதிகம் மேடம். ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வு தேவை கர்மா மேலே. ஓகே ரைட். இப்போ என்ன ஆச்சு? இப்போ இந்த ஆகாமி கர்மாக்களில் நம்ம 10,000 கர்மா பண்ணுறோம். 10,000 கர்மா பண்ணும்போது அதில் ஒரு 5,000 கர்மாக்கள் நம்ம அனுபவிச்சாச்சு. கர்மா பண்ணுறோம், அனுபவிச்சாச்சு. ஸோ மொத்தம் எவ்வளோ கர்மா அனுபவிச்சோம்? நம்ம 2,000 கர்மாக்கள் பிரார்த்த கர்மா. 10,000லேருந்து 20% சொன்னோம் இல்லையா? 2,000 கர்மா பிரார்த்த கர்மா. அப்புறம் இந்த ஆகாமி கர்மக்கள் இந்த பிறவையில் 10,000 கர்மங்களுக்கு பண்ணால் அதில் 5,000 தான் நான் அனுபவித்தேன். ஸோ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 5,000 மிச்சமாயிடுச்சு. அனுபவிக்க வேண்டியது. உடல் போயிடுச்சு. அப்போ இந்த பிறருடைய க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோங்க? 8,000 கர்மாக்கள் ஏற்கனவே இருக்குது. இந்த பிறவையில் 5,000 கர்மாக்கள். ஸோ 8,000 + 5,000 13,000. பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ? 10,000. பிறவை வந்தவுடனே அது 8,000 ஆயிடுச்சு. பிறகு முடியும் போது க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ? 13,000. பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ்? 10,000 ஆரம்பிச்சு 13,000 ஆயிடுச்சு. சஞ்சித்த கர்மா சேர்த்து வச்சாச்சு, எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு. பாருங்க, ரொம்ப விழிப்புணர்வு தேவை இது மேலே. ஸோ அடுத்த பிறவை ஆயிடுது. அடுத்த பிறவில் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ? 13,000. 8,000 + 5,000. அதில் திருப்பி ஒரு 20%, ஒரு 3,000 நினச்சிக்கலாம். 3,000 அனுபவிக்கலாம் நினச்சேன். அப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? சஞ்சித கர்மா 10,000 இருக்குது. அடுத்த பிறகு நான் 20,000 கர்மாக்கள் பண்ணுறேன், ஆகாமி கர்மாக்கள். அதில் 10,000 அனுபவிச்சிட்டேன். மிச்சம் இருக்கிற 10,000 இருக்குது அனுபவிக்க வேண்டியது. அப்போ ஏற்கனவே நம்ம 10,000 சஞ்சித கர்மா இருக்குது. இந்த பிறகு ஆகாமி கர்மாக்கள் அனுபவிக்க வேண்டியது 10,000 இருக்குது. 10,000 10,000 20,000. பாருங்கள், சஞ்சித கர்மா 20,000 ஆயிடுச்சு. 13,000 ஓப்பனிங்லேருந்து 20,000 க்ளோசிங் பேலன்ஸ் ஆச்சு. பாருங்கள் சஞ்சித கர்மா எப்படி ஆகுது? பார்த்தீங்களா? அடுத்த பிறகு நம்ம ஓகே 20,000 பேலன்ஸோட நம்ம ஓப்பனிங் பேலன்ஸு சஞ்சித கர்மா. அதில் 4,000 அனுபவங்கள் நினச்சிக்கலாம். நம்ம முடிவு பண்ணியாச்சு பிரார்த்த கர்மாவா. 16,000 பேலன்ஸ் இருக்குது சஞ்சித கர்மாவில். ஏன்னா 4,000 பழுக்கிறது, பிரார்த்த கர்மா அனுபவிக்கணும் முடிவு பண்ணிட்டு நான் பிறகு எடுத்திருக்கேன். அடுத்த பிறகு நான் 20,000 கர்மாக்கள் பண்ணுறேன். அதில் 10,000 கர்மாக்கள் அனுபவிச்சாச்சு. மிச்சம் இருக்கிற 10,000 இல்லை 15,000 கர்மா பண்ணியிருக்கோம். 15,000 கர்மா இன்னொரு 5,000 மிச்சமாயிடுச்சு ஆகாமி கர்மக்களில். இந்த 5,000 ஏற்கனவே இருக்கிற பேலன்ஸ் எவ்வளோ? 16,000. 16,000 + 5,000 21,000. பாருங்க எப்படி சஞ்சித கர்மா அதிகமாகிடுச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிறகு எடுக்க கண்ணாமண்ணான்னு நம்மளுக்கு சஞ்சித கர்மா ஏறிட்டே போயிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வு தேவை. இது எப்படி ஏறும்ட்டு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான். எங்கள் மிஸ்ஸஸ் அவங்க பயங்கர ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குது. ஆஸ்மானா என்ன? மூச்சு அடைக்கிறது. உலகம் ஃபுல்லாக காத்திருக்கும், ஆனால் அவங்க மூக்கில் போகாது. அதுதான் ஆஸ்மா. ஓகே, தியானத்துக்கு வந்தாங்க. ஒரு நாளைக்கு அவங்க கிட்டத்தட்ட 20 டேப்லெட் போட்டுப்பாங்க ஆஸ்மா. 3 மாதம் வரைக்கும் நான் ஐசியூவில் எடுத்து ஜாயின் பண்ணுவேன். எந்த இடத்துல நான் நிறைய ஏர்போர்ட்டில் வேலை பண்ணேன்னு சொல்லியிருந்தாலே, ஸோ எந்த இடத்துல வேலை பண்ணுறனோ அந்த இடத்துல வீடு எடுத்தானாக்க அந்த வீடு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கணுங்க. எனக்கு உடனே எடுத்துன்னு போயிடணும்.
அப்படியே மாரடிச்சிடும். மூச்சு திணறது, அப்படியே முடியல, என்னால் முடியல, சாவர நிலைமை வந்துடுச்சு. உடனே ஹாஸ்பிட்டல் கழிச்சுட்டு போகணும். அந்த மாதிரி நிலைமையில இருந்தாங்க. பார்த்தீங்களா? ஸோ தியானம் பண்ணுறாங்க. தியானம் பண்ணால் எல்லா வியாதியும் நிவாரணம் ஆகிடும். நம்ம தெரிஞ்சுக்கணும். தியானம் சர்வரோக நிவாரணி, அதை பற்றி நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ தியானம் பண்ணாங்க, ஆஸ்மா கம்மியாகட்ட மாட்டேறது, கம்மியாக மாட்டேது. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் ஹாஸ்பிட்டல் அழிச்சுன்னு போகிறேன். ஓகே, அழிச்சுட்டு போகிறேன். 30 மாத்திரை போட்டுக்கிறேன், 20 மாத்திரை போட்டுக்கிறாங்க. நடக்கிறது எல்லாமே கம்மியாக மாட்டேன்றது. கம்மியாக மாட்டேன் உடனே மாஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அப்போ தியானத்துக்கு அந்த புதுசு ஒரு 3 மாதம் 4 மாதம் மேஜிக் நடக்கும், நடக்காது. திருப்பி கேட்டோம் மாஸ்டர் சார், என்ன சார் நீங்கள் என்ன தியானம் பண்ணுங்க எல்லாமே எல்லா வியாதி குணமாயிடும் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன உண்மை ஆகலை அப்படி சொன்னோன்னே, அப்படியாம்மா எனக்கு தெரியாது எதனால வியாதி குணமாகலான்ட்டு, நீயே தெரிஞ்சுக்கோ. நீயே உட்கார் தியானத்தில் உட்காந்து நம்ம சூக்ஷ்ம உள்ள பயணம் செய்து நம்முடைய இந்த பிறவி என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க. எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் முயற்சி பண்ணணும். ஸோ நீயே உட்காந்து தெரிஞ்சுக்கோ. சரி, உட்கார்ந்த உடனே ஒரு 1 மணி நேரம் ஒன்றுமே தெரில, 2 மணி நேரம் ஒன்றுமே தெரில, 3ஆவது மணி நேரத்தில் அவங்களுக்கு ஒரு காட்சி தெரியுது. என்ன? ஒரு ராணி என்ன பண்ணுறாங்க? அந்த ராணிக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் என்னன்னாக்கா, எல்லா நாடும் நான் தான் ஆளணும். ஸோ பக்கத்து வீட்டு பக்கத்து நாட்டு ராஜா இருக்காரு, அவர் மேலே படையெடுத்துருக்கு. யுத்தம் படையெடுத்துட்டு அந்த சின்ன ராஜா பாவம், அவர் ராஜ்யத்தை நம்ம கையாளணும் அப்படின்னு படையெடுத்து பண்ணுறது. ஸோ ராஜாவோட சிப்பாய்கள்லாம் ஃபைட் பண்ணுறாங்க, ராணியோட சிப்பாய்கள் ஃபைட் பண்ணுறாங்க. யுத்தத்தில் நியமம் என்ன தெரியுமா? யுத்தத்தில் நியமம் சூரியோதயத்திலே சூரியாஸ்தமம் தான் நம்ம யுத்தம் பண்ணணும். சூரிய அஸ்தமித்த பிறகு யுத்தம் பண்ணக்கூடாது. சூரிய உதயத்துக்கு முன்னாடி யுத்தம் பண்ணக்கூடாது. சூரியாஸ்தமான பிறகு எல்லாமே நடப்பது தான். நான் போய் அவங்க எதிர்கிட்ட பேசலாம், என்கிட்ட வந்து பேசலாம், இல்லை நம்மளா இருக்கும். ஆனால் சூரியோதயம் ஆச்சு உடனே ஆயுதம் எடுத்து அடிக்க வேண்டியதான். இதுதான் யுத்த நியமம். ஓகே, இந்த யுத்த நியமம் பிரகாரம் நடக்கிறது. ராஜாவுடைய சைனிகள் ரொம்ப வீரத்தமாக இருக்காரு. அவங்க வந்து பயங்கரமாக இந்த ராணியோட சிப்பாய்கள் வந்து அவங்க தாக்குறாங்க. இந்த ராணியை இதே இவ்வளோ பெரிய நாடு எங்கிட்ட இருக்கு, சின்ன நாட்டில் இருக்கிற அவங்க அங்கே சிப்பாய்களை நான் வெல்ல முடியல அப்படின்னு ரொம்ப ஆத்திரமாயிடுச்சு. இவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுடைய சிப்பாய்களை கூப்பிட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னைக்கு நைட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்க குடாரத்துக்கு டென்ட்டுக்கு நெருப்பு வச்சுருங்க. பார்த்தீங்களா, நெருப்பு வச்சுருங்க அப்படின்னாங்க. யாராவது வெளில வந்தாங்கன்னாக்கா அவங்கள உள்ள தள்ளுறீங்க அப்படின்னாங்க. என்ன பண்ணுறது, ராணி சொல்லியிருக்கு. அப்போ சிப்பாய்கள் வேலை பண்ணி ஆணை கொடுத்துருக்காங்க, பண்ணி தான் ஆகணும். ஸோ 12 மணி ஆயிடுச்சு நைட்டு, எல்லாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க. இந்த ராணியோட சிப்பாய்கள் போனாங்க, போயிட்டு அந்த ராஜாவுடைய சிப்பாய்கள் தூங்குற குடாரத்துக்கு நெருப்பு வச்சுட்டாங்க. குடாரம் எதோட பண்ணியிருப்பாங்க, டென்ட் எதோட பண்ணியிருப்பாங்க, துணியோட பண்ணியிருப்பாங்க. அப்போ துணியை கொளுத்தும் போது என்ன, அங்கே பயங்கர புகை வரும் இல்லையா? ஸோ அந்த புகையினால மாரடைப்பு, சுவாசத்தை எடுக்க முடியாது. புகையில சுவாசம் எடுக்க முடியாது. அந்த மாரடிச்ச நிறைய பேர் சுவாசத்தை திணறி நிறைய நூற்றுக்கணக்கான மக்கள் செத்துட்டாங்க. மாஸ்டர், ஏதாவது அக்னி பிரமாதம், அதாவது நெருப்பு எங்கேயாவது பற்றிட்டு எரியுதுனாக்க அதுலேருந்து வர சாவு ரொம்ப கம்மி, புகையிலேருந்து வர சாவு அதிகம். ஸோ இந்த புகையினால நூற்றுக்கணக்கான பேர் செத்துட்டாங்க. சரி, ஓகே, ஒரு 1000 பேர் செத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். சில பேர் வெளியில் வரத்துக்கு முயற்சி பண்ணாங்க. பற்றிட்டு எரியுத புகை வருதுன்னு சில பேர் டென்ட்லேருந்து வெளியே வரத்துக்கு முயற்சி பண்ணாங்க. இந்த ராணியோடைய சிப்பாய்கள் அவங்கள பிடிச்சி உள்ள தட்டாங்க. நான் வெளில ஒரு ஆணை கொடுத்துருக்க ராணி உள்ள தட்டாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 2000 பேர் மேலே செத்துட்டாங்க. பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் என்ன நடக்குது? இதெல்லாம் கர்மா. எப்படி நடந்த கர்மா? ராணியோட ஒரே ஒரு ஆணை தான். பார்த்தீங்களா? அந்த ஒரே ஒரு ஆணை போய் கொளுத்துங்க, நீங்கள் குடாரத்தை கொளுத்துங்க, வெளில வந்து தள்ளி விட்டுருங்க. ஒரே ஒரு ஆணை. பார்த்தீங்களா? ஒரே ஒரு கர்மா தான் பண்ணியிருக்காங்க. வாயிலேருந்து பேச்சு வந்திருக்கு, போய் கொளுத்துங்க. அவருடைய கர்மாவுடைய என்னன்னா 2000 பேர் திணறி மூச்சை திணறி செத்துட்டாங்க. ஒருத்தர் ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஒரு 100 வாட்டி மூச்சை திணறி செத்தாங்கன்னு வச்சுக்கணும். சாவணும்னா மூச்சை திணறி சாவணும்னாக்கா ரொம்ப ரொம்ப டைம் ஆகும்.
ஏன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறவங்க அவங்க. இப்போ 100 வாட்டி அவங்க மூச்சு திணறல் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்த பிறகு அவங்க செத்தாங்க. ஸோ 2000 இன்ட்டு 100 20 லட்சம் 20 லட்சம் வாட்டி அவங்க சாவை ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ ஒரே ஒரு ஆணை தான் போய் கூடாரத்தை கொளுத்து. என்ன கர்மாவுடைய பலன் என்ன வந்திருக்கு? 20,000 வாட்டி சாவு, இல்லை 2 லட்சம் வாட்டி சாவு. யார் அனுபவிக்கணும்? சிப்பாய் அனுபவிக்க மாட்டாங்க. ஏன்னா சிப்பாய்கள் ராணி சொன்ன வேலை பண்ணாங்க, அவங்க சம்பளம் கொடுக்க வேலை பண்ணாங்க, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு அந்த கர்மா வராது. யார் கர்மாவும் சேரும்? அந்த ராணிக்கு தான் போய் சேரும். பார்த்தீங்களா? ஒரே ஒரு வார்த்தை தான், கூடாரத்தை கொளுத்து. ஆனால் அந்த கர்மாவுடைய பலன் எப்படி ஆச்சு? 2 லட்சம் வாட்டி மூச்சு திணறி சாவணும். ஸோ அந்த கர்மா பலன் எங்கே போய் பதவியாக இருக்குது? இந்த ராணியோட சித்தத்தில் போய். இப்போ அனுபவிக்கணும் யார்? இந்த ராணி தான் அனுபவிக்கணும். பிறவை எடுக்கும், பிறவை எடுத்து அனுபவிக்கணும். ஒரே பிறவை அனுபவிக்க முடியாது. எப்படிங்க ஒரே பிறவில் நம்ம 2 லட்சம் வாட்டி சாக முடியும்? ஒரு வாட்டி தான் சாக முடியும் இல்லையா? ஆனால் 2 லட்சம் வாட்டி சாகிற மாதிரி அந்த அனுபவம் வரணும். ஆனால் சாகக்கூடாது. ஸோ அந்த அனுபவம் வந்திருக்கு. அப்போ கணத்தன்னு சொன்னாங்க, எனக்கு இந்த அனுபவம் வந்திருக்குங்க. உடனே அவர் சொல்லிட்டார், நீதாம்மா அந்த ராணி கடந்த பிறவில். பார்த்தீங்களா? ஸோ என்ன பலன் வந்திருக்கு? 2 லட்சம் வாட்டி மூச்சை திணறி 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 சாவணும். சாவக்கூடாது, சாவர அனுபவம் வரணும். பார்த்தீங்களா? அதனால தான் ஆஸ்மா ஒன்று இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? ஆஸ்மா தான் என்ன அவங்க? நான் சொன்னேன் 3 மாதம் ஒரு வாட்டி எடுத்து போகிறேன், 20 மாதம் சாப்பிட்றாங்க, சாக மாட்டேன். ஐயோ சாவர மாதிரி இருக்கு, சாவர மாதிரி இருக்கு, சாவர மாதிரி இருக்கு, சாக மாட்டேன். ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக சுற்றுவேன், மாத்திரை ஃபுல்லாக போடுவேன், சாக மாட்டேன். உயிரோடு இருப்பாங்க. செத்துட்டா என்ன பிரயோஜனம்? 2 லட்சம் வாட்டி சாவது எப்படி வரும்? அதனால அவங்க என்ன பண்ணாங்க? சஞ்சித்த கர்மா 2 லட்சம் வாட்டி சாவது அவங்க அவங்க அக்கத்தில் இருக்கு. ஆனால் ஒரே சாக முடியாது. அதனால அந்த 2 லட்சம் வாட்டி சாவது ஒரு 10 பிறவைகள் இல்லை 20 பிறவைகள் அவங்க பங்கு போட்டு 20 பிறவைகள் பங்கு போட்டானாக்கா ஒவ்வொரு பேரில் 20,000 சாகணும். அப்போ 20 வாட்டி சாகணும்னாக்கா சாவக்கூடாது, சாவர நிலைமைக்கு போகணும், அந்த அனுபவம் வரணும். அது வந்து ஆஸ்மா வந்துருக்கு. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுற ஒரே சின்ன கர்மா பயங்கரமான கர்மாவுடைய பலனை உருவாக்கும். நம்மளுக்கு தெரியாது. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதை பங்கு போட்டுப்போம். எவ்வளோ நம்ம நம்ம பகுந்துக்கிறோமோ, டிவைட் பண்ணிக்கிறோமோ, அதுதான் பிராரத கர்மா. அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. 20,000 வாட்டி நான் சாவர அனுபவம் வேணுன்ட்டு. ஆஸ்மா எத்தனை பேரோட அனுபவிக்கிறோம் நம்மளுக்கு தெரியாது. அது இன்னும் விளக்கமாக யாரும் அவங்க தியானம் பண்ணால் தெரியும். ஓகே, அது எப்படி கம்மியாச்சு அது கூட தெரிஞ்சுக்கலாம். நம்ம வர நெக்ஸ்ட் செக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி அது கம்மியாகிடும். அதான் நம்ம தலைப்பை தானே, தியானாகினி தக்த கர்மானா, அதுதான் நம்ம தலைப்பை. ஓகே, ஸோ இந்த மாதிரி சஞ்சித்த கர்மா நம்மளுக்கு தெரியாத எக்கச்சக்கமாக ஒரே ஒரு ஆணை கொடுத்துருக்காங்க, கொடுத்து. ஆனால் 2 லட்சம் வாட்டி சாவர கர்ம பலன் வந்துடுச்சு. பார்த்தீங்களா? சஞ்சித்த கர்மா நம்மளுக்கு தெரியாதையே அவ்வளோ பயங்கரமாக சேர்த்து வச்சுருப்போம். அவங்களுடைய நினப்பில் என்ன, எப்படியாவது ராஜ்யத்தை நம்ம கையாளணும். மறுநாள் காலையில் எதிர்த்தாங்க, எல்லா சிப்பாயும் சேர்த்துட்டாங்க. ராஜா என்ன பண்ண சரணடைச்சார். அவங்கள பொறுத்தவரையும் நான் ராஜ்யத்தை வெல்றேன். ஆனால் என்ன நடந்திருக்கு? 2 லட்சம் வாட்டி சாவர கர்மாவை வாங்கி கட்டிக்கினாங்க. அது பங்கு போட்டோம். அதனால மாஸ்டர் கர்மாவோட விருப்பம் ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவை இருக்கும். அந்த ஞானம் நம்மளுக்கு வரணும். ஸோ சஞ்சித கர்மா இந்த மாதிரி அதிகமாகிடும், நம்மளுக்கு தெரியாதையே. பங்கு போட்டு பகிர்ந்து எவ்வளவோ பிறகு நம்ம அனுபவிப்போம். எவ்வளோ அனுபவிக்கிறோன்னு டிசைட் பண்ணோம். அது பிராரத பரமா பிறந்த பிறகு நம்ம சும்மா இருப்போமா? நிறைய ஆகாமி கர்மங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவோம். திருப்பி நம்மளுக்கு அந்த விழிப்புணர்வை எல்லா கண்ணாம பண்ண ஆரம்பிச்சிருவோம். பண்ண பிறகு திருப்பி நம்ம சஞ்சித கர்மா அதிகமாகிடும். நான் சொன்ன ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் சொன்னேன் இல்லையா? 10,000 கர்மாக்கள் க்ளோசிங் பேலன்ஸ் 13,000. இதில் ரெண்டாவது பண்ண 13,000 ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 20,000. 20,000 ஓப்பனிங் பேலன்ஸ் 25,000. பாருங்க இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு சஞ்சித கர்மா. மாஸ்டர் இதுதான் நடக்கிறது நம்மளுக்கு. அதனால சம்சார சக்கரத்தில் சிக்கிக்கிட்டு கர்மா சக்கரத்தில் சிக்கிட்டு நம்ம தவிக்கிறோம். ஓகே, இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது?
எப்படி நம்ம கர்மாவுடைய சேஷத்தை ஜீரோ பண்ணிக்க முடியும், இந்த விஷயங்களை நம்ம அடுத்த செக்ஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட நான் இப்போ நான் நிறுத்திடுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ சார்.